யோசித்து பார்த்தால் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லி தந்துவிட முடியாது. 17 வயது என்னுடைய ஆசிரிய பணிக்கான வயது. 17 ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய SIET கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த 17 ஆண்டு அனுபவத்தில் நான் கண்டெடுத்திருக்கக்கூடிய உண்மை, a teacher cannot teach anything. A teacher can inspire. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர எதையும் அவர்களுக்கு சொல்லி தந்துவிட முடியாது என்பதிலே மிக கவனமாக இருப்பவள் நான். கல்வி என்பது அறிவுடன் தொடர்புடையது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அறிவு தராத கல்வியினால் பயன் கிடையாது. எந்த ஒரு கல்வி நம் குழந்தைகளுக்கு அறிவை தருகிறதோ அந்த கல்விதான் நம் குழந்தைகளுக்கான மிக முக்கியமான புள்ளியாக நான் கருதுகிறேன். இந்த கல்வியை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல கல்வியினுடைய நோக்கம். நம் பிள்ளைகளுக்கு கல்வி தருவதற்கான நோக்கம் எந்த சூழ்நிலையிலும் தன் சுயமரியாதையை காத்துக்கொள்வதும் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மரியாதையை காத்துக்கொள்வதுமான மிக உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை அந்த குழந்தைக்கு தருவதற்கு பெயர்தான் கல்வி. அந்த கல்வியை இந்த கல்வி நிறுவனம் முழுமையாக வழங்கி கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன். சாதாரணமாக இப்படி வெட்டவெளியான அரங்குகளில் பேசுகின்ற பொழுதோ, நிகழ்ச்சிகளை கேட்கின்ற பொழுதோ ஒரு சிறிய ஒரு அசைவோ ஒரு சலனங்களோ இருக்கும். ஆனால் அவ்வளவு சிறப்பாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்பதில் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தேன். மிக அற்புதமான முறையில் இந்த அரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசு தரக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்பொழுதும் மக்களோடு பேசுகின்ற பொழுது எதை மக்களுக்கு சொல்லுவது என்பதில் என்னை போன்றோர்கள் மிக கவனமாக இருப்போம். அப்படி கவனமாக நான் இருக்கின்ற பொழுது நான் பல நல்ல விஷயங்களை இந்த கல்வி கூடத்திடம் இருந்து எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்பதை மட்டும் உங்களுக்கான செய்தியாக நான் தருகிறேன். எப்பொழுதும் வரக்கூடிய விருந்தினர்கள் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் எதையேனும் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் வருவார்கள். அப்படி நான் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கும் சிந்திப்பதற்குமான கல்வி சூழலை இந்த நிறுவனம் மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறது. அதை முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த உலகத்திலேயே எது மிக பெரிய சிக்கல் என்று ஒரு குழந்தையிடம் கேட்கப்பட்ட பொழுது நான் தான் அதை கேட்டேன். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பேச சென்றிருந்தேன். அந்த குழந்தைகள் புலம்பெயர்ந்த குழந்தைகள். புலம்பெயர்ந்த அந்த குழந்தைகள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே எது மிக மிக சிரமமான காரியம் என்பது எது என்று கேட்டவுடன் கவிதா என்கின்ற பிள்ளை, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளை தந்த பதில் நம் அனைவருக்குமான பதில். அவள் சொன்னால், thinking too small is the biggest problem of life என்று சொன்னாள். சிறியதாக நினைப்பதுதான், சிறியதாக எதையும் செய்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று அந்த குழந்தை சொல்கிறாள். கலாம் சொல்கிறார், எது நம்முடைய வாழ்க்கையிலேயே குற்றம் என்றால் சிறிய இலக்குகள் எல்லாம் குற்றமுடையது என்று பேசுகிறார் கலாம். சரி, நான் இதை எப்படி உங்கள் மத்தியிலே நான் ஆணித்தரமாக இதை விளக்குவது? சிறிய விஷயங்கள் என்பது எது? பெரிய விஷயங்கள் என்பது எது? பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது எது? இந்த தெளிவு நமக்கு இருந்தால் கல்வி என்பதற்கான புள்ளி எங்கிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு புரிந்து போகும். நான் ஒரு கல்வியலாளர். கல்வி என்பதற்கான சிந்தனை என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எது கல்வி? கலாமை எல்லோரும் கொண்டாடுகிறோம் இல்லையா? அவருடைய 2வது நினைவு நாளின் போது அவரை போலவே வேடமிட்டு குழந்தைகளை எல்லாம் அருகில் அணைக்க வைத்து ஒரு புகைப்படத்தை நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் நடத்திய நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள். கலாமுக்கு எதுங்க மரியாதை? கலாமுக்கு எதற்கு இவ்வளவு புகழ்? இப்போல்லாம் மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் ஏதேனும் சொன்னால் இது கலாம் சொன்னது என்று சொன்னால் உடனே கைத்தட்டல் கிடைக்கிறது.
எல்லா விஷயங்களையும் கலாம் சொல்லலாம், அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று மனிதர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? இதே போல்தான் எதை நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இதை விவேகானந்தர் சொன்னார் என்றால் உடனே கைத்தட்டி விடுவார்கள். இந்த நம்பிக்கை அந்த தனி மனிதர்கள் பெறுவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து நான் பார்க்கிறேன். நான் இந்த 2 பேரை பற்றிய ஒரு குறிப்பை தருகிறேன். கலே, நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காகவா? கலாம் என்றால் நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள். பிரணாப் முகர்ஜி என்று சொன்னாலும் அதே கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? அவரும் தானே ஜனாதிபதியாக இருந்தார். பிரதிபா பாட்டீல் என்றால் கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? ஏன் வரமாட்டேன் என்கிறது? அப்படி என்றால் ஜனாதிபதியாக இருந்ததற்காக புகழ் பெற்றவர் இல்லை கலாம். ஒரு ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவரா? நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்வின் வினாடிகளில் ஏதோ ஒரு அசைவில் இந்த சமூகத்திற்கு உதவி செய்பவர்களாக இருந்து விடுகிறோம் என்றால் சமூகம் நம்முடைய பெயரை புகழோடு உச்சரிக்கும். அப்படி என்ன வேலையை கலாம் செய்தார்? கலாமனுடைய புகழுக்கு காரணம் என்ன என்று நானும் யோசித்து பார்க்கிறேன். அவருடைய ஒரு குழந்தைகளோடு கலந்துரையாடுகின்ற ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வீடியோவா வந்தது. என்கிட்ட அது இருக்கு. அவர் சொல்றாருங்க, நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன்னு பேசுறார். அவர் பேசுகின்ற பொழுது, நான் அணு விஞ்ஞானியாக இருந்தேன், அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன், ஏவுகணைகளை விட்டேன், பிருத்திவி அக்னி என்று ஏவுகணைகளை விட்டேன், அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் ஒரு காரியத்தை செய்தேன், அது எனக்கு ஆனந்தத்தை தந்தது என்று பேசினார். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது உறவுகளே. ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படுவதற்கான அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தார் கலாம். அப்படி என்ன ஆனந்தத்தை அவர் பெற்ற தருணம் என்ன? உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்து இருக்காருங்க வீட்டுல. அவருடைய தோழர் வருகிறார். தோழர் வந்து என்ன சொல்றார்? கலாம், ஒரு இடத்துக்கு போலாம் வான்னு கூப்பிடுறார். இத கலாமே பேசுறாருங்க. நான் அந்த லிங்கை வந்து நான் மேடம்க்கு அனுப்புறேன், நீங்க போட்டு காட்டுங்க மேடம். அவருடைய லாங்குவேஜ்லயே அவர் சொல்றார். ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போறதுக்காக என்னுடைய நண்பன் வந்தான். நான் போனேன். அவன் நேரா என்ன ஒரு ஹோம் கூட்டிட்டு போனா. அந்த ஹோம்ல வந்து நிறைய பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். 7 வயது முதல் 15 வயது வரைக்குமான சிறுவர்களுக்கான ஹோம். அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன், என் நண்பன் ஒரே வார்த்தை என்னிடத்தில் சொன்னான், கலாம், இவங்களுக்கு 2 வேதனை. ஒண்ணு கால் இல்ல, அடுத்தது இவங்க ஒரு ஷூ போட்டிருக்காங்க பாரு, அது 3.5 கிலோ. 3.5 கிலோ தூக்கிட்டு இவங்க நடக்கணும். உன் காலில் 1/2 கிலோக்கு மேல செருப்பு இருந்தாலே உன்னால போட முடியாது. இந்த குழந்தைகள் கால் இல்லாம 3.5 கிலோ ஷூவை போட்டுட்டு இருக்குதுங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுல போய் யோசிச்சேன். எல்லா ஏவுகணைகளையும் அனுப்புகின்ற பொழுது அதற்குள்ளாக செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புகின்ற பொழுது அமெரிக்கா 13 செயற்கைக்கோள்களை தான் வைக்க முடியும், ரஷ்யா 24 செயற்கைக்கோள்களை வைக்க முடியும். ஆனால் இந்தியா 124 செயற்கைக்கோள்களை வைத்து அந்த ஏவுகணையை அனுப்ப முடியும். அந்த ஏவுகணையை வடிவமைத்தவன் நான். அந்த லைட் மெட்டல் அதை நான் வடிவமைச்சேன். அந்த மெட்டலை வச்சுக்கிட்டு லெபார்டரியில உட்கார்ந்து இந்த கேலிபர் மெஷினை செய்யறதுக்கு முடியுமான்னு யோசிச்சேன். அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய அந்த மெட்டலை வச்சுட்டு போலியோவுக்கான கேலிபர் ஷூவை நான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தேன். 3.5 கிலோ எடை உடைய அந்த ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். அப்பொழுதுதான் நான் ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போனேன் என்று சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இதுதான் கலாமை நாம் கொண்டாடுவதற்கு காரணம். ஒரு மனிதனுடைய இருப்பினால் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதா, அவன் இந்த உலகத்தில் கொண்டாடத்தக்கவனாக இருக்கிறான். அத்தகைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான கல்வி சூழல் இருக்கிறதா என்றை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வந்து இந்த அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அமெரிக்கால. அங்கதான் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு மிக அற்புதமான வார்த்தை அந்த மோனுமெண்ட்லயே எழுதி இருக்கிறாங்க. என்னன்னா, we can make the change.
இது எழுதி இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேங்க. வந்ததற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறமா ஒபாமாங்கிறவர்ல, இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்தாரு அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப் சாருக்கு முன்னால இருந்தாரு அவர் 2வது முறையாக ஜெயிக்கின்ற பொழுது இந்த மேடையில நின்று அவர் வந்து தேங்க் கிவிங் லெக்சர் கொடுக்கிறாரு. நான் இந்த மாதிரி யாராவது பெரியவர்கள் லெக்சர் கொடுக்கும்பொழுது அதை கேட்பேன். எதுக்குன்னா மேட்டருக்காக கேட்க மாட்டேன், இந்த பாடி லாங்குவேஜ்காகவும் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்காகவும் அவங்களுடைய ஸ்டைலுக்காகவுமே அதை கேட்பேன். ப்ரொஃபஷனல் நோட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்ப்பேன் நான். அன்னைக்கு ஒபாமா பேசிட்டே இருக்கும்போது we can make the change, ஐயே இது எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே, எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு யோசிக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு, அது நெல்சன் மண்டேலா எழுதி இருக்கிறாருங்கன்ட்டு ஒரு புக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. ஓ, இது நெல்சன் மண்டேலா சொன்னாரா? இல்லையே, இது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதாச்சே. பாருங்க, ஒபாமாவுக்கு வந்தது நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து. நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து யாருக்கு வந்தது? நெல்சன் மண்டேலாவுக்கு மார்ட்டின் லூதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. மார்ட்டின் லூதர் கிங்குக்கு யார் சொல்லியிருப்பா? இது எனக்கு ஒரு யோசனை. பார்த்தா அந்த அவருடைய ரூம்ல பெரிய படம் மாட்டி இருக்குங்க, நம்ம தேசப்பிதா காந்தியடிகள். காந்தியடிகள் தாங்க அது வந்து மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சொல்லி இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் காந்தியடிகளிடமிருந்து இந்த சொல்லை பெற்றிருக்கிறார். பாருங்க, பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு கரண்ட் சினாரியோல 2வது முறை அந்த ஒபாமா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒற்றை சொல், அது நம் தேசத்திலிருந்து போயிருக்கிறது. மகாத்மா காந்தி தந்திருக்கிறார். என் மூளை சிக்கிட்டு நிக்குது. மகாத்மா காந்திக்கு யார் சொல்லியிருப்பா? மகாத்மா காந்திக்கு யார் சொன்னார்னா, the real hero of this era சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொன்னது, அவர்தான் காந்தியடிகளுக்கு சொன்னது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒற்றை சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சிந்தனை பூர்வமாக அந்த சொல்லை நாம் சந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. காரல் மார்க்ஸ் இறந்து போனான். காரல் மார்க்ஸ் இறந்து போன போது நம்ம எத்தனை சொல்லால அந்த இறப்பை குறிக்கிறோங்க. இது ரொம்ப கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பூமி. யாராவது செத்து போனாங்கன்னு சொல்ல மாட்டோம், நிறைய சொற்களால அதை வந்து சொல்லுவோம். எனக்கு தமிழ் மீது ஆர்வம், சொல் மீது ரொம்ப ஆர்வம். ஒரு சொல்ல சொல்லும் பொழுது அந்த உணர்வோடு போய் அந்த சொல் சேருது பாருங்க. 10 சொல் ஒரே பொருளுக்கு இருந்தாலும் அந்த ஒரே பொருளை 10 விதமான ஃபீலிங்கை ஏற்படுத்துறதுக்கு அந்த 10 சொல் பயன்படும். செத்து போனார் சொல்றோம், மண்டையை போட்டார் சொல்றோம், இயற்கை எய்தினார் சொல்றோம், சிவபதவி அடைந்தார் சொல்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் காலமானார். He becomes time. என்ன சொல்லுங்க அது? காலமானார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல பாஸ்ட் அவே தான் இருக்கு, எங்க போனான்னு தமிழ் தான் சொல்லுது, இயற்கை எய்தினார். அது எனக்கு பிடிக்கும், இயற்கை எய்துதல் ரொம்ப பிடிக்கும். எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடுற சொல்ல ஏங்கல்ஸ் சொன்னான். ஏங்கல்ஸ் அவனுடைய தோழன், காரல் மார்க்ஸனுடைய தோழன். ஏங்கல்ஸ் சொன்னான், ஒரு பத்திரிகையில எழுதுறான், இன்று காலை இவ்வளவு மணி அளவில் என் தோழன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் தான் மரணம். நான் யோசிச்சு பாக்குறேங்க, நம் குழந்தைகள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்கள் தானே பேரு. நம்ம தந்தவங்க தானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை தந்தவங்க, இந்த சமூகத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க, குடும்பத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க தானே. நமக்கு தந்தோர்னு தானே பேர் இருக்கணும், ஏன் பெற்றோர்னு பேர் இருக்கு? நாம ஒன்னும் தரல, குழந்தைகளை நாம் தரவில்லை. வல்ல இறைவனின் பேரருளாலும் இயற்கையினுடைய பெரும் கொடையாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். நாம் பெற்றவர்கள். குழந்தைங்க 100% அட்டெண்டன்ஸ்ங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியங்க, அதுங்களாம் எப்படி இருக்குதுங்க. மார்க் வாங்குறாங்க பாருங்க, ஆவரேஜா 480 இந்த ஸ்கூல்ல. நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் காட்டிட முடியுமா? என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட. நமக்கு என்னங்க டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நான் கேக்குறேன். 40களில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது மேடம்? மேக்சிமம் என்ன டிஸ்ட்ராக்ஷன்? புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும்,
அப்புறமா ஒரு ஒளியும் ஒளியும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இந்தி படம் பாடாவதியா இருக்கும், அது பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம், அதுவும் வீட்டுல டிவி இருக்காது, பக்கத்து வீட்டுல போய் 4 நாள் கொடுத்து பார்க்கணும். வாரமெல்லாம் கொடுக்கிற பாக்கெட் மணியை சேர்த்து அடிச்சாதான் 4 நாள் கிடைக்கும். இவ்வளவுதான் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனு. எப்படா 5 மணி ஆகும், அப்படி போய் உட்காந்து போல கலர் கலரா அந்த கோடு இருக்குமே, அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தோம். நாம 250 தாண்டறதுக்கு அவ்வளவு பல்ட்டி அடிச்சோம் 10th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்தினா 350 சேனல் வருதுங்க. உங்க மொபைல நீங்க சும்மா பாத்ரூம்க்கு போங்களேன், அது எடுத்து நோண்டி நுங்க எடுத்துருது. அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு. அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் 450 480 500 அப்படி வாங்குது. நம்மளை விட நல்லா படிக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க நம்ம குழந்தைகள். முதல்ல அதை நம்புவோம். அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், மேடம் கிட்ட கேட்டேன். இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா, அந்த அம்மா கிட்ட கேட்டேன். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 950. எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க? ஒரு 150. ஓ ஓகே. எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிறாங்க? அந்த 150ல இருந்தே ஒரு 75 வந்துரும், மீதி ஒரு 100. அப்போ போட்டா 150 பிளஸ் ஒரு 100, 250 பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள். அவர்கள் இந்த மேடையில் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நான் பேச வந்தது அந்த 250 பிள்ளைகளுக்காக இல்ல. நான் உலகமெல்லாம் பயணம் செய்த அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் புத்திசாலிகளுக்காகவும் இல்ல. இந்த மீதி இருக்குதுங்க பாருங்க, 600 700, அது நம்ம வீட்டுல தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? படிக்கவும் செய்யாது, பிரைஸும் வாங்க. அதுக்கு பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம். வீட்டுல சும்மா இருக்கும், வாய் பேசும், எதுவும் செய்யாது, சொல்ற பேச்சு கேட்காது. இப்போ புத்திசாலி யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க இது வாங்குச்சு பாருங்க, லைனா வந்து கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா? சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும், அது நல்ல மார்க் வாங்கும், சூப்பரா இருக்கும், அது புத்திசாலி. இப்ப டான்ஸ்லாம் ஆட போது பாருங்க, அதுங்க என்ன மாதிரி? சாந்தனு மாதிரி திறமைசாலி. அடியே வாங்காது, நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும், ஓகேன்னு பாஸ் பண்ணிடும், பொழைச்சிக்கும். இது திறமைசாலி. இந்த மீதி 700 இருக்குதுங்கல்ல, அதுங்க யார் தெரியுமா? அதுங்கள முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீச்சரா சொல்றேன், நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன். இது யாரு அப்படின்ட்டு, இது புத்திசாலியா திறமைசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா? இந்த தேர்ட் கேட்டகரி யார் தெரியுமா? இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்ய செல்லப்பன் சார் மாதிரி, உங்க கரஸ்பாண்டன்ட் மாதிரி. யார் தெரியுமா அவரு? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அதுங்க தான் அந்த 700. நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம். கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா இறங்கு, நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன. அவன் சொன்னா, இங்க பாரு, மரியாதையா இறங்கு, போர் முடிஞ்சது, இறங்கு. வேண்டா வெறுப்பா இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான். அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ணன். குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகர்றதுக்கும் அந்த தேர் பத்தி ஏறுறதுக்கும் சரியா இருந்தது. அப்போ சொன்னானா கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா பயப்படாதே, இந்த தேர் முழுக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது, எல்லா ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் கொலை செய்த ஆயுதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால தான் நிறுத்தி வச்சிருந்தேன். நான் இறங்கி இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய். அதனால் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறது தாங்க பலம். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனதோடு இருக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நம் குழந்தைகளை நாம் ஆயத்தமாக இருக்க சொல்ல வேண்டும். Be prepare yourself. Preparation இருக்க கூடாதுங்க.
இன்றைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் ப்ரிப்பேர் பண்ணுங்க. யார் ஒருவர் திட்டமிட்டு வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீங்க ஒண்ணும் கிடையாது. இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். அது எந்த துறையாகவும் இருக்கலாம். எந்த துறையிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை கவனிக்கணும் ஒருத்தங்க. நான் ஒரு அத்லெட்டிக், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 100% நீங்க இருக்க முடியும்னா அது வாசிப்பதிலும் ஸ்போர்ட்ஸ்லயும் தான் இருக்க முடியும். ஒரு புத்தகத்தை வாசித்தால் 100% வாசித்துக் கொண்டு இருக்கலாம். இல்லனா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருந்தீங்கன்னா 100% ஓடலாம். அதனால் தான் புத்தியையும் பாடியையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களும் மிக சிறப்பானவையாக கல்வி கூடத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. நம்ம இந்த ஃபோர்ஸ்ல ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, அந்த ஈட்டி எறிதல் இருக்குல்ல, சரி ஈட்டி எறிதல் விட்டுருங்க, அந்த உயரம் தாண்டுதல் இருக்குல்ல, வீட்டுக்கு போய் உயரம் தாண்டுதல் அப்படிங்கிற ஒரு அந்த ஷோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி மெதுவா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. ஒரு பறவை பறக்குதா, அதை கேட்ச் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க. 3 விஷயம் தாங்க ஜெயிக்கிறதுக்கான வழி. முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி, நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியணும். அடுத்து எக்ஸ்பெக்டட் விஷன், விஷனை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு டார்கெட்டட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவுல எக்ஸிகியூஷன் கேப் இல்லாம திட்டமிடணும். இதுதான் ஜெயிப்பதற்கான வழி. இது பறவை செய்து, பறவைக்கு பறக்கணும். நேரா ஒரு கிளையில அது உட்காரும். அங்க இருந்து ஆரம்பிங்க உங்க பயணத்தை. உட்காரும் பொழுது அது என்ன தெரியுமா பண்ணும், அந்த கம்புல உட்காரும்ல, அந்த கொம்பு கிளையில முதல்ல அந்த கிரவுண்ட் அது பிடிச்சுக்கோங்க. கிரவுண்ட விடாது, முதல்ல கிரவுண்ட பிடிக்கும். பிடிச்சிட்டு என்ன பண்ணும், அண்ணாந்து பார்க்கும், எங்க பறக்கணுமோ அங்க பார்க்கும். பாருங்க, நீங்க பார்த்துட்டு அந்த உடம்பு இருக்குல்ல, அதை சும்மா கொஞ்சமா பிரஷர் கொடுக்குங்க. பிரஷர் கொடுத்து சிறகுகளை அப்புறமா தான் விரிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி புசுக்குன்னு பறக்கலாம் முடியாது. பறக்குது, ஒரு பறவை பறக்குதுன்னா பயங்கர பிரிப்பரேஷன் இல்லாம அந்த பறவை பறக்க முடியாது. பிரஷர் கொடுத்த அப்படி எந்திரிக்கும் பொழுதுதான் சிறகை விரிக்கும். இந்த கிரவுண்ட அது சிறகு விரித்து அந்த பிரஷர் பாயிண்ட சரியா லிங்க் பண்ண அப்புறமா தான் கிரவுண்ட விடும். நம் குழந்தைகள் தோற்கும் பொழுது இங்க எங்கேயோ ஒரு லிங்க் கட் ஆகுதுன்னு அர்த்தம். Just see your ground reality and expected vision and your ability and the preparation. நீங்க அந்த உயரம் தாண்டுதல பாருங்க. அவன் சும்மா வருவாங்க, நான் அமைதியா தான் அங்க நின்னுட்டு இருந்தேன். நீங்க என் கையில இந்த மைக் கொடுத்திருந்தேன்னா அதை நான் விளையாடி தான் இருப்பேன். கையில் விளையாடுகின்ற மைக் போடியம்ல நான் நிற்கும் பொழுது அது ஆயுதமாக மாறுகிறது. அந்த பையன் கையில சும்மா தான், அந்த பொண்ணு கையில சும்மா தான் விளையாட்டா தான் எடுத்துட்டு வருவான் அந்த கொம்பை. ஆனா தன்னுடைய இலக்கை அவன் நிர்ணயித்ததற்கு பிறகு அது ஆயுதமா எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. Just see that எப்படி ஒரு ஸ்மாலான ஒரு சாதாரணமான விஷயத்தை எப்படி ஆயுதமா மாத்துறது. அவன் அப்படி பார்க்கும் பொழுது முடிஞ்சா வீட்டுல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாராவது இருந்தீங்கன்னா அவனுடைய விஷனை புள்ளி போட்டு பாருங்க. அந்த எல்லை இருக்குல்ல, அந்த கோடு இருக்குல்ல, அதிலிருந்து கடந்துதான் அவன் விஷன் இருக்கும். நீங்க எல்லையை தொட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. எல்லையை கடந்து நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா தான் அதை தாண்ட முடியும். காற்றுல வைப்பாங்க அவனுடைய எக்ஸிக்யூட்டட் அந்த டார்கெட்டை எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுது அவன் அதை ஒரு 5 அடி 3 அடி தாண்டி தான் வைப்பான். அங்கதான் பறக்கணும்னு வைப்பான். ஆனா கம்பு கீழே தான் இருக்கும். திங்க் ஹை, திங்க் பிக். அப்பதான் சாதாரண லெவலையே தாண்ட முடியும் அப்படிங்கிறது தான். இவங்க 5 வருஷமா போட்டு காட்டினாங்கல்ல, 6 வருஷமா போட்டு காட்டினாங்கல்ல தன்னுடைய அச்சீவ்மெண்ட். எவ்வளவு அபாயகரமானது தெரியுமா? அது மிகப்பெரிய கான்பிடன்ஸ் இல்லைன்னா அதை போட முடியாதுங்க. ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கணும். தன்னுடைய ஹிஸ்டரியை காட்டுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சில நேரங்களில் ஜெயிக்கிறது கூட ஈஸி. எது கஷ்டம் தெரியுமா? ஜெயிச்சிட்டே இருக்கிறது கஷ்டம். சாந்தனுக்கு தெரியும். ஜெயிக்கிறது ஈஸி, ஒரு வாட்டி ஜெயிச்சிடலாம். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, தொடர்ந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன்.
ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு படம் இருக்கு, முடிஞ்சா போட்டு பாருங்க. ஒயிட் ராணி, சிவப்பு ராணி, 2 பேர் இருப்பாங்க. அது பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கர்களுக்கும் நடுவுல இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த படம். அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான கவனம் தெரிகிறது எனக்கு. ஒயிட் ராணி தான் ஹீரோ, ரெட் ஹீரோயின், ரெட் ராணி வந்து வில்லி. அந்த சின்ன குழந்தை வந்து ஒயிட் ராணியோட பேசிட்டு இருப்பா. அப்ப பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒயிட் ராணி சொல்லுவா, ஆலிஸ் ரன் அப்படிம்பா. என்ன மாதிரி புள்ள போல இருக்கு, டக்குன்னு அது ஓடும். சொன்ன உடனே ஓடும், ஓடிக்கிட்டே கேட்கும், பக்கத்துல இருக்கிறத பார்க்கும். ராணியும் ஓடிட்டு இருப்பா. ரொம்ப வியந்து பார்த்த ஒரு காட்சிங்க. சாதாரணமான ஒரு காட்சி தான், எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்குது பாருங்க. திரும்பி பாக்குறா, ராணியும் ஓடுறா, நிம்மதியா இவ ஓடுறா. குழந்தைய டிவி பார்க்காதன்னா, அம்மாவும் டிவி பார்க்கலனா நிம்மதியா குழந்தை படிக்கும். நீங்க ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கூட நீங்களும் செஞ்சாகணும். நீ மொபைல நோண்டாதன்னா நீங்க முதல்ல அதை செய்யாம இருக்கணும். நீ இதெல்லாம் போட்டுக்காதன்னா முதல்ல நீங்க சொல்லணும். நீ பொய் சொல்லாதன்னா நாம அப்படி இருக்கணும். குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதில்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அம்மா அப்பாவா ஒழுக்கமா இருக்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல கணவன் மனைவியாக யார் ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அம்மா அப்பாவாக இருப்பதற்கான தகுதியே வந்து சேர்கிறது. இந்த பக்கத்துல பாக்குறாங்க, ராணி ஓடிட்டு இருக்கா. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ராணி கிட்ட ஆலிஸ் கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, குயின் where we are going. நியாயமான கேள்வி தானே, ஓடுறது. where we are going அப்படின்னு அவ கேட்ட உடனே அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், நான் எழுந்து நின்னுட்டேன். nowhere, எங்கேயும் ஓடல. அப்ப எதுக்கு ஓடுறோம்? அவ சொன்ன பதில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்புடன் இருக்கின்றவர்களுக்கான செய்தி, பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான செய்தி. இது இந்த கல்லூரிக்கு, இந்த பள்ளிக்கூடத்திற்கும் அது பொருந்தும், பர்வீன் சுல்தானாவுக்கும் பொருந்தும், யங் ஆர்டிஸ்ட் சாந்தனுவுக்கும் பொருந்தும், இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொருந்தும். என்ன தெரியுமா அவன் சொல்லுவா, we are going nowhere. அப்ப why we are running அப்படின்னு அவ சொல்லுவா. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நின்ற இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் தலை தெறிக்க ஓடியாக வேண்டும். அதனால் தான் ஓடச் சொன்னேன் என்று அவள் சொல்லுவாள். ஏற்கனவே ஜெயித்த இடத்துல நிக்கணும்னால தலை தெறிக்க ஓடணும்னா, இன்னும் ஜெயிக்கணும்னா எங்க ஓடுறோம்? ஆக்டிவா இருக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வைராக்கியங்களோடு இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு எதுக்குங்க மகாத்மான்னு பேர் வந்தது? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? why is மகாத்மா? உண்மையை சொன்னாருங்கிறது. எங்க அப்பா தான் உண்மையை சொல்வாரு, எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரு. என் டீச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க. ஒருபோதும் என் டீச்சர் போய் சொன்னது கிடையாது. அவங்க எல்லாம் மகாத்மா இல்ல. ஏன் காந்தி மட்டும் மகாத்மா? காந்தியை மட்டும் ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம்? ஜோதிராவ் பூலே அவர்களை கூட மகாத்மா என்றுதான் சொல்லுகிறோம். எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர்கள்? மகாத்மான்றது என்ன தெரியுமா? நானும் சாதாரண ஆத்மா. அவங்க ஏன் மகாத்மானா இவ்வளவுதான். உங்க பிள்ளைகளுக்கிட்ட போய் சொல்லுங்க. மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்குச்சிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா லண்டனுக்கு போச்சு. அந்த ஐயா லண்டனுக்கு போனாரு. அந்த அம்மா வந்து ஒரு சத்தியம் எப்போ யார்கிட்ட? மோகன்தாஸ் கரம்சந்த் கிட்ட வாங்கினாங்க. மகாத்மா கிட்ட வாங்கல, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிட்ட வாங்கினாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. என்ன? குடிக்க மாட்டேன். சரி, சத்தியம். மது அருந்த மாட்டேன். 1. 2, மாமிசம் சாப்பிட மாட்டேன். சரி, சத்தியம். வேறு பெண்களை இச்சிக்க மாட்டேன். சரி, சத்தியம் பண்ணிட்டோம். நான் யோசிச்சு பாக்குறேன், இது எல்லாம் வந்து போர்பந்தர்ல கிடைக்காது. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, அங்க கிடைக்காது. குஜராத்ல கிடைக்காது. அப்போ அந்த காலத்துல அவருக்கு கிடைக்காது. ஆனா லண்டன் போறாருல, தனியா தான் போறாரு. எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீயாவே கிடைக்கும். தான் செய்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் கண்காணிக்கவில்லை என்றாலும் தான் எதை வாக்காக கொடுத்தோமோ தன்னுடைய வாழ்க்கையில் அதை பேண வேண்டும் என்று நினைத்த அந்த மனம்தான் மகாத்மா. நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நானும் நீங்களும் மகாத்மா தான். யாரும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் தான் நான் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பேன். கண்காணிப்பு அற்ற நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மீறுவேன் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம்.
வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது மிக நுட்பமான மிகப்பெரிய விஷயங்களை சொல்லித் தருவதில் இருந்து ஒரு தலைமுறை வஞ்சித்திருக்கிறது. சொக்கலிங்கம் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, காம்படிஷன்ல வந்து நான் கலந்துக்கிறதுக்காக வரேன். அவர் திருக்கரங்களால் காம்படிஷன்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கினவனா. கம்பன் கழகத்தில் அவர் எனக்கு முதல் பரிசு தருகிறார். கம்பராமாயணத்தில் நான் பேசுகிறேன். அன்னைக்கு கம்பராமாயணத்துல 2வது பரிசு, திருக்குறள்ல முதல் பரிசு, சீராபுராணத்துல முதல் பரிசு, சீவக சிந்தாமணியில 2வது பரிசு, 4 பரிசு வாங்கிட்டு அப்படி போறேன். ஐயா தான் கொடுத்தார். ஐயா கொடுக்கும் பொழுது எனக்கு வயது இருக்கும் 16. 16 வயதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதன் பேசுவதை அங்க வாசல்ல உட்கார்ந்துட்டு கேட்டேன் நான். இந்த வயதில் கூட அதை என்னால் மறக்க முடியவில்லை. அதுதான் சொல், பெரியவர்களுடைய சொல் அதுதான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் மேடையில் நடக்க இருக்கின்றன, எத்தனையோ ஆடல் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நம்மை வழிபடுத்த போவது சிந்தனையும் சொல்லும் தான். அதனால் தான் சிந்தனையாளர்களையும் அழைத்து பேச வைக்கிறார்கள். அவர் சொன்ன சொல் என்ன தெரியுமா? அவங்க அம்மா இந்த ஊர்க்காரங்க தான். ஒரு முறை கீரைக்காரி வந்தாலாம், கீரை வாங்கிட்டு வந்தாலாம். அந்த கீரைய அவ ரொம்ப வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காளாம். வந்து வாசல்ல சப்பான்னு உட்கார்ந்த உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாங்களாம். தண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இவங்க அம்மா. கொடுத்துட்டு, ஐயா நான் சரியா சொல்றேன் நான் மட்டும் பாருங்க, வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து கீரை 4 கட்டு வச்சிருக்கு. அந்த கீரை கட்டை அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு விலை சொல்லுது, 2 ரூபா சொல்லுது. இவங்க அம்மா வந்து மத்தியான நேரம் ஆயிடுச்சே, எல்லாம் தான் காஞ்சி போச்சு, துவண்டு போயிருக்கு, 1 ரூபா 50 பைசா குடு, நான் எல்லாம் வாங்கிக்கிறேன் குடுன்னு. அவ கொடுக்கவே மாட்டேங்கிறா. இல்ல தாய் கட்டாது தாய், 1 ரூபா 50 பைசா குடுனா குடு, இல்லன்னா போ. அவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, 1 ரூபா 50 பைசா தான் குடு. அந்த அம்மா சரி வேற வழி இல்ல, நடக்க முடியாது, இதுக்கு மேல இதை தூக்கிட்டு போக முடியாது, 1 ரூபா 50 காசாவது வரட்டும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு, அந்த அம்மா எடுத்துட்டு உள்ள போறக்குள்ள இவ கூடையை காலி கூட எடுத்து தலைய வச்சுட்டு நடக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்திருக்கா கீழே. பசி. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா வந்து தண்ணி தெளிச்சு ஆளை உட்கார வச்சுட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போய் அந்த திண்ணையிலேயே உட்கார வச்சு ஒரு தலைவாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் வந்து கேட்டானா, அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா 50 பைசாக்கு அவ்வளவு பிசினஸ் செஞ்சீங்க, 10 ரூபா நீங்க தான் கேட்டீங்களா, 10 ரூபா மேலான சாப்பாட்டை வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. உடனே இவர் நீதிபதி ஆவதற்கான, நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்களுடைய பிள்ளை என்னை போல் சிந்தனையுடைய பேச்சாளராக வேண்டுமா? தாயின் வார்த்தைகளில் தந்தையின் வார்த்தைகளில் தான் அந்த சூட்சுமம் மறைந்திருக்கிறது. ஒரு ஜட்ஜ உருவாக்குனதுக்கான சூட்சுமம் அந்த தாயினுடைய வாயில ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா வியாபாரம் செய்யும் போது அதுல தர்மம் பார்க்கப்படாதுப்பா, தர்மம் செய்யும் போது அதுல வியாபாரம் இல்லப்பா நாங்களாம். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க வாழ்க்கையில் நம்முடன் வருவது. நம்முடன் வருவது என்ன? நம்முடன் வருவது வேறு எதுவும் இல்லை, நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்பொழுது வெற்றி பெறுகிறது? மிக நுட்பமான சில பேருண்மைகள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துருது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாதுங்க, தெரியாமலேயே மரணம் நிகழ்ந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுவான், கடவுளை பற்றிய கொள்கை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஐன்ஸ்டீன் சொன்னா, என்ன கருத்து பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பூமி நகருதுங்க. அவன் சொல்றான், வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உலகம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ, அப்படி கடவுளை தரிசிக்காமல் கடவுளை சந்திக்காமல் என்னால் கடவுள் பற்றிய கொள்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசுகிறான். எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம்! ஒரு உண்மை வந்து சேருவது வரைக்கும் நாம் மிக சாதாரணமானவர்களாகத்தான் இருக்கிறோம். 2 சொல்றேன். அறிவாளி ஒருத்தன், அதுக்கு எதிர்பதம் என்னங்க சொல்லுங்க? அதுக்கு எதிர்பதம் என்ன? என்னங்க? முட்டாள். தமிழ் படிச்சவங்க நானு.
முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதோ நான் சொல்றேன். ஏற்கனவே நாம் அறிந்த விஷயங்களில் இருந்து இதோ விடுதலை செய்கிறேன் உங்களை. நம்ம எல்லாரும் முட்டாள்னு திட்டுறோம்ல, இந்த முட்டாள்னா யாரு? அது என்ன சொல்? அது காரண பெயரா இடுகுறி பெயரா? அது காரண பெயர், அது இடுகுறி பெயர் அல்ல. மரம் மண் எல்லாம் இடுகுறி பெயர், மனிதன் எல்லாம் இடுகுறி பெயர், மகிழ்வுந்து மிதிவண்டி எல்லாம் காரண பெயர். முட்டாள் என்பது காரண பெயர். என்னன்னா, கோயில் திருவிழா வருதுல்ல, கோயில் திருவிழா, அதுல தேர் இழுப்பாங்கல்ல, தேர் இழுக்கும் பொழுது சாமி ஊர்வலம் வருங்க. தேர்ல நிறைய பேர் போய் வடம் பிடிப்போம். தேரை வடம் பிடித்து மறுபடியும் கொண்டு அந்த கோயிலுக்குள்ள செலுத்துவோம். இது ஒரு தமிழர்களுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கடவுளை தரிசிக்கின்றவரும் தேரின் வடம் பிடிக்கின்றவனுக்கும் சொர்க்கம் நிச்சயம், பாவம் எல்லாம் அழிந்து போகும். அதனால எந்த ஊர்ல யார் இருந்தாலும் தேர் திருவிழாக்கு மட்டும் ஓடி வந்து வடம் பிடிச்சிருவோம். அப்படித்தானே? இத்தனை பேர் புண்ணியத்திற்காக வடம் பிடிக்கின்ற பொழுது ஒரே ஒருத்தன் இருப்பான், அவன் கையில ஒரு குட்டியான ஒரு முட்டு இருக்கும். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? அவனுக்கும் சாமி பக்தி உண்டுதான், ஆனா அவன் சாமியை பார்க்க மாட்டாங்க, அவன் தேரை பிடிக்க மாட்டான். அந்த தேர் ஆயிரக்கணக்கான கைகள் பட்டு அலை கழிகின்ற பொழுது போய் அந்த தேர் சக்கரம் ஒவ்வொரு இடத்துலயும் போய் முட்டிக்கும். அப்ப முட்டிக்கும் பொழுது ஒரு கையில இருக்கிற அந்த குட்டி முட்டை வச்சுக்கிட்டு அந்த தேர் சக்கரத்தை அந்த முட்டு கொடுத்து சரி பண்ணி அந்த தேரை கோயில் வரைக்கும் செலுத்துவான். அவனுக்கு வேற எதுவுமே இல்ல. சாமி தெரியாது, வடம் தெரியாது, மக்கள் தெரியாது. அவனுக்கு அந்த சக்கரம் மட்டும்தான் தெரியும். சக்கரம் போய் முட்டுறது மட்டும்தான் தெரியும். அதை கவனப்படுத்தி தியானத்துடன் அந்த வேலையை செய்பவனுக்கு பேர் முட்டு ஆள். அதை நாம வசையாக பயன்படுத்துகிறோம். தியானமாக இருக்கக்கூடிய ஒருவனை, ஒரே வேலையை தியானத்துடன் செய்யக்கூடியவனை முட்டாள் என்று பெருமையாக நாம் சொல்லலாம். அது வசைச்சொல் அல்ல. பல நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கடைசி சோறு சாப்பிட்டு ராஜ விசுவாசத்தோட போய் மடை திறந்து மடையில் விழுந்து இறந்து போகின்றவனுக்கு பெயர் மடையன். மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அவனை நாம் அறிவிலி என்று பேசுகிறோம். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? ஏன் இந்த அம்மாட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்குவானே, இதுவே ஏதாவது ஒண்ணு சொல்லும், சொன்னா திட்ட போகுது. வெறுப்புன்னு சொல்லுவோமா, பகைன்னு சொல்லுவோமா? அன்புக்கு தானே எதிர்ப்பதம் இல்ல. அன்புக்கு எதிர்ப்பதம். நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். என்ன மேட்டர் பாருங்க, பெண்களுக்கு அது தெரியும். அன்புக்கு எதிர்ப்பதம் அலட்சியம். யார் ஒருவர் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அன்பற்றவர்களாக இருக்கிறார்களே தவிர, கோபமும் வெறுப்பும் பகையும் அன்பு பாதிக்கப்படுவதனால் வரக்கூடிய விளைவுகள். யார் ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள். தலைவலிக்குதுன்னா அப்படிதான் இருக்கும்னு கடந்து போகின்றவர்கள் அன்பற்றவர்கள். உனக்கு 10 தடவை சொன்னாலும் அதே வேலையை செய்யறல, வலிக்கத்தான் செய்யும் என்று சொல்லி போகின்றவர்கள் இல்லை பகையாளிகள். அது அன்பு கெட்டு போவதனால் வரக்கூடிய விளைச்சல் என்று நாம் பேசுகிறோம். பெர்னாட் ஷா சொல்லுகிறான், 40 வயதிலேயே செத்து போறோம், புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் தான் 70-80 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஒரு விஷயம் புரிகின்ற வரைக்கும் புதிதாக வாழ்கிறோம். புரிந்ததற்கு பிறகு மீண்டும் புதிய பிறப்பு ஒன்று நிகழ்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இடம் சார்கிறேன். நான் இதை சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையையும் அதனுடைய பொருளை ஆழமாக விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை ஒரு தலைமுறை இழந்திருக்கிறது. அதனால் தான் யாரோ எப்பொழுதோ சொல்லியதை வைத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பல்லுல எந்த பேஸ்ட போட்டு தேய்க்கிறதுன்னு எவனோ ஒருத்த முடிவு செய்யறான். என் அனுமதி இல்லாமல் என்னுடைய குளியலறைக்குள் நுழைந்து உப்பு இருக்கிறதா என்று ஒரு பெண் கேட்கிறாள். எப்படி எப்படி இதையெல்லாம் அனுமதித்தோம்? சிந்தனையற்று போகின்ற பொழுதுதான் பல விஷயங்கள் நிகழ்கின்றன. சிந்தனையோடு எல்லாவற்றையும் பாருங்கள். இது காரைக்குடி. மிக ஆழமான இலக்கிய ஆர்வமும் இலக்கிய தெளிவும் வாழ்வின் நுட்பங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மண். நான் சத்திய செல்லப்பனை பாராட்டுகிறேன். பணக்காரர், நினைத்திருந்தால்
சென்னையில் அவருக்கு பல ஏக்கர் சொத்து இருக்கிறது என்பதாக அறிந்தேன். அங்கே இந்த கல்விக்கூடத்தை திறந்திருந்தால் இதைவிட பல கோடி மடங்கு அவருக்கு சம்பாத்தியம் கிடைத்திருக்கும். ஆனால் தான் பிறந்த மண்ணில் தான் இந்த சேவையை செய்வேன் என்று உலக தரத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய, நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு மனம் அவருக்கு வல்ல இறைவனின் அருளால் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். விஷயங்களை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. நான் இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை என்னன்னா, லிட்ரேச்சர் எங்கேயாவது படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்க போகணும். எனக்கு சீன் நதிக்கரையை பார்க்கணும்னு ஆசை. தமிழ் என்ன கூட்டிட்டு போச்சு. எனக்கு லூவர் மியூசியம் நம்ம பார்க்கணும், போனேன். எனக்கு கிறிஸ்டல் கேவை பார்க்கணும், ஆஸ்திரேலியாவில் இருக்கு, போனேன். நயாகராவை பார்க்கணும், இது நீர் வீழ்ச்சி அல்ல, இது நீர் எழுச்சி, இது எழுந்து நிற்கும் ஆறுன்னு எழுதினார் வைரமுத்து. போய் பார்க்கணும்டான்னு முடிவு பண்ணேன். தமிழ் என்னை அழைத்து போனது. ஏதாவது ஒன்று படித்தால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நான் நினைப்பேன். அப்படி ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அதுக்கு பேர் குருஷேத்திரம். அந்த மண்ணை தொட்டு பார்த்திருக்கான். இங்கதான் போர் நடந்தது இல்லைன்னு. காவி உடை அடைந்த ஒருத்தர் வந்து என்ன ஒரு லிபரேஷன் பாருங்க. நான் விடுதலை அடைந்த இடம், உங்களையும் விடுதலை செய்கிறேன். அவர் சொன்னார், என்னப்பா என்ன தடவிட்டு இருக்க? இங்கதானே போர் நடந்தது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, போ. இல்ல இங்கதான் நடந்தது, இது குருஷேத்திரம், ஹரியானாக்கு பக்கத்துல இருக்குங்க, பஞ்சாப் மாநிலத்தில். நான் போயிருக்கேன். அந்த செம்மண் மேவி அந்த அரங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். புல்லரிச்சு போயிருக்கிறேன். இது படிச்ச உடனே மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திரை விலகுச்சு. முடிந்தால் உங்களுக்கு விலகுகிறதா என்று பாருங்கள். நான் பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன். தடவி பார்த்தானா? அவன் இதெல்லாம் நடக்கல. இல்லையே, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே மகாபாரதம். அவர் சொன்னார், அப்படிலாம் நடக்கல, நீ போ. அப்போ என்னது, அப்ப நடந்தது என்ன கேட்பதற்கு மனம் இருக்கா? சொல்றேன். அந்த அந்த துறவி சொன்னாராம், இருக்கு. இவன் 20 வயசு பையன், பேர் தருண். கேக்குறேன், சொல்லுங்க, உட்கார். மகாபாரதம் என்றது என்ன தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பங்காளி சண்டை கிடையாது. அப்போ 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும் நடந்த போர்தான் மகாபாரதம் என்று அவர் சொன்னார். 100 இச்சைகள், 5 புலன்கள். ஏ அப்பா, இந்த கண்ணு இருக்குதே சென்று பற்றும், காது இருக்குதே வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழுவதற்கு மூடி இல்லை. நாம தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். மூக்கு, நாக்கு, வாய், உடல், இது படுத்துற பாடு. இந்த இச்சைகள் இதை படுத்துகின்ற பாட்டிலே எவ்வளவு குற்றங்கள் நடக்கின்றன. 100 இச்சைகளுக்கும் 5 புலன்களுக்கும் நடந்த சண்டை தான் மகாபாரதம். உடனே மைண்ட் அப்படி ரிலீஸ் ஆச்சுங்க. அவன் என்ன மாதிரி பையன், அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான். அப்போ கர்ணன் யாரு? கர்ணன் யாரு? என்ன ஒரு பதில் பாருங்களேன். குரு அதுதாங்க. கர்ணன் யாரு தெரியுமா? அவன் தான் மனசாட்சியான். அப்ப ஏன் அவன் இச்சைகள் பக்கம் நின்றான்? மனசாட்சி எப்பொழுதும் இச்சை பக்கம் தான் நிற்கும். எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நியாயம் பேசும். நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் மனைவி அடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் பொய் சொல்றேன்னு தெரியுமா உனக்கு? நான் ஏன் ஃபெயில் ஆகுறேன்னு தெரியுமா? நான் ஏன் சோம்பேறியா இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்ட்டு நியாயம் பேசுமா. இதுதான் கர்ணன். சரி, அப்போ துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், இவங்க எல்லாம் ஆச்சாரியர்கள் தானே, பெரியவர்கள் தானே. அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் போய் நின்றார்கள்? என்ன பதில் பாருங்கயா. ஏன் நின்றார்கள் என்றால், குருநாதர் சொன்னார், வயதாகிவிட்டது என்பதற்காகவே அவர்கள் இச்சைகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது என்பதனை உலகத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் அவர்களை இச்சைகள் பக்கம் நிறுத்தினேன். அடுத்து சொன்னார், அப்ப ஏன் கிருஷ்ணன் வந்து டிரைவரா வச்ச? Why Krishnan is a சாரதி? பார்த்தன் என்றால் அர்ஜுனன், சாரதி என்றால் அவனுக்கு தேர் செலுத்துபவன். பார்த்தனுக்கு தேர் செலுத்துவதனால் அவன் பார்த்த சாரதி. ஏன் அவன் சாரதியாக இருக்கிறான் என்றால், இந்த 100 இச்சைகளை 5 புலன்களை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால், அந்த 5 புலன்கள் கொண்ட இந்த தேரை வல்ல இறைவன் என்கின்ற கிருஷ்ணனை வைத்துக் கொண்டுதான் அந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் அவனை சாரதியாக வைத்தேன் என்று அந்த குருநாதர் சொன்னார். இறைவனை, அறத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். சிகரம் தொடுவதற்கு யாரையும் பழக்காதீர்கள். ஏன் தெரியுமா? சிகரம் தொடுவது என்பது நம்முடைய புரிதலின்படி யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடங்குவது இல்லை.
யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அதை தொடக்கூடிய வல்லமை நமக்கு வாய்க்கட்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்றப்ப அவரு சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரி நடிக்கிறார் அப்படிம்பாங்களாம். அது அப்படியே டியூன் ஆகிடுறது. அதுலயே அமிதாப் பச்சன் அவருடைய வீட்டில் அவருடைய நெருங்கிய சொந்தம் ஒன்று இறந்த போது அவருக்கு ஒரு பெரிய குழப்பமே இருந்ததாம். எப்படி அழுகிறதுன்னு தெரியலங்கிறார். அந்த படத்தில் மாதிரி அழுகிறதா, இந்த படத்தில் மாதிரி அழுகிறதா? ஏன்னா சில நேரங்களில் அப்படி எல்லாமே தீர்ந்து போன மாதிரி ஆயிரும். பெரிய கஷ்டம் அதெல்லாம். கவிதைகளை சொல்லுகிற பாணி எனக்கு ரொம்ப இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நான் தங்கமூர்த்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் புதுக்கோட்டைக்கு பல முறை முன்னர் வந்திருக்கிறேன், வந்துக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் அவருடைய கவிதையை தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, பலர் வச்சிருக்கிறது மேடை பேச்சாளர்கள் திருக்குறளை கூட தாங்களே எழுதின மாதிரி சொல்லுவாங்க. நேற்று காலையில் ஒன்று எழுதுனங்க அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறார். என்னன்னு பார்த்தா திருக்குறளுங்க. அது திருவள்ளுவர் கேட்க மாட்டார் பாவம், அவர் என்ன செய்வார்? அப்படி ஊரா வீட்டு கவிதையை எடுத்து ஈஸியாக சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம ஊரில் ரொம்ப பேர் உண்டு. நச்சினார்க்கணியரை பற்றி சொல்கிறப்ப அது மாதிரியான ஒரு புலமை மிக்க உரையாசிரியரை பார்க்க முடியாது. ஆனால் என்ன சிரமம் தெரியுமா? அபூர்வமான ஒரு வரியை சொல்லிவிட்டு வந்த வழி கண்டுகொள்கண்டு போவார். அந்த நூல் எதுன்னு தெரியாது, ஆசிரியர் யாருன்னு தெரியாது. இப்படியே லட்சக்கணக்கான புத்தகங்கள் காணா போச்சே. நம்ம என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தையாவது ரெஃபரன்ஸ் போட வேண்டாமா? இது இன்னார் கவிதை, இன்னார் புத்தகம் சொல்ல வேண்டாமா? அவர் சொல்லாமல் விட்ட நூலை எம்பிட்டு இருக்கும். அப்போ அது மாதிரி அறியப்படாமல் போயிடக்கூடாது. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அறியப்படாத தமிழகம்னு ஒன்று எழுதினார். அது மாதிரி ஒரு நூல் நீங்கள் பார்க்க முடியாது. ஆச்சரியத்தில் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அது பின்னாடி கூட காலச்சுவடு தனியாக எடுத்து கூட போட்டாங்க. அது கூட பண்பாட்டு அசைவுகள்னு வந்தது. அது மொத்தமாக்குனாங்க 2 புத்தகத்தை. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவார். நம்ம நாட்டில் மாத்திரம்தாங்க சில விஷயத்தை உணர்த்துவாங்க அப்படிம்பாங்க. ஒரு இறந்த வீட்டில் ஒரு இளவயது கணவன் இறந்துட்டான். அப்போ அவனுடைய உடம்பை அப்படி எடுக்கிறதுக்கு முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கிழவி தண்ணி பானையை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து அந்த சபை நடுவை வச்ச உடனே எல்லாரும் ஐயோ அப்படிங்கிறாங்க. ஒரு பூவை எடுத்து அதில் போடுறா. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2வது பூ, 3வது பூ, 4வது பூவை போட்டுட்டு அவள் குடத்துக்கிட்டு போயிடுறா. உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் மிக சோகமாக கண்ணீர் விடுறாங்க. இதுதாங்க செய்தி. இது என்ன தெரியுமா? இந்த தண்ணீர் பானையை கொண்டு வந்து வச்சதும் அதில் பூக்கள் இட்டதும் என்னன்னு தோப்பா சொல்றாரு அப்படின்னா, இறந்து போனவனுடைய மனைவி இப்போது கருவுற்றிருக்கிறாள். அதான் அந்த நீர்ப்பானை. அது எத்தனை மாசம்ங்கிறதுக்காகத்தான் 1, 2, 3, 4ன்னு போட்டாலாம். ஏன்னா இவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவான் நம்ம ஊர்ல, அவன் தான் போயிட்டானே இவளுக்கு ஏது பிள்ளைன்னு கேட்டுருவாங்கிறதுக்காக அச்சடித்து தர முடியாத உணர்வுகளால் வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த பண்பாட்டு அசைவுகளை சொன்னா கவிதை உணர்த்துகிற பாணி. அதான் ரொம்ப சிறப்பு. அவருடைய அந்த அவர் சொன்ன மாதிரி கவிதை நூல் வெளியிட்டு விட விழாவுக்கு என்னை அழைக்கணும்னு சொன்ன போது எனக்கு உண்மையிலே என்ன பெரிய சந்தோஷம்னா, நூல் வெளிகளுக்கு வர்றது மாதிரி மகிழ்ச்சி உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன், பாடத்திட்டங்களில் நூல் அறிமுகம்னு ஒரு வகுப்பு இருக்கணுங்க. நூல் அறிமுகம்னு ஒரு வகுப்பு. அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. புத்தகத்தை பற்றி ஒருத்தர் பேசணும், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். பாடமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, குமுதத்தை பாட நூலாக வச்சா கூட 3 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. பயத்திலே சாய்ஸில் விட்டுருவேன் எல்லாத்தையுமே. என்ன காரணம் அப்படின்னா, படி மனப்பாடம் பண்ணி கேள்வி கேட்பேன்னு சொன்னா, இப்போ நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? நாங்கள் எந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். கேள்வி கேட்போம் தெரிஞ்சா என்ன ஆகும்? படக்குன்னு செல்லு அப்படியா அப்படின்றீங்க, கிளம்பிங்க. கூட உட்காந்துருக்க 2 பேர் என்னையமானே அப்படின்னு சொல்லி ஒரு குழுவோட கிளம்பி போறது உண்டு. அது மாதிரி நூல் வெளியீட்டில் இதை நான் புதுக்கோட்டையை பார்க்குறப்ப பொறாமையாக தான் பார்க்குறேன். காரணம் என்ன? எத்தனை இலக்கிய நண்பர்கள், எத்தனை இலக்கிய வட்டங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது எவ்வளவு சந்தோஷம். வருஷப்படுத்தினார் பாருங்க தங்கமூர்த்தி நண்பர்களை பற்றி. நண்பர்கள் இல்லாத ஒரு உலகம்னு ஒன்று உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்கவே கூடாதுங்க.
பலர் பைத்தியமாக காரணமே அதுதான். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம கடைசியில் அவன்கிட்டயே சொல்லி பைத்தியமாயிடுறாங்க. சொல்லி அவன் சொன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, கல்லோடாயினும் சொல்லி எழு அப்படின்னா. பழமொழி பார்த்தீங்களா? கோயிலுக்கு எதுக்கு போறோம்ங்கிறீங்க? சில பேர் பிள்ளையாரையே அழுக வச்சுட்டு வந்துருவாங்க தெரியுமா உங்களுக்கு? கல்லோடாயினும் சொல்லி எழு. ஏன்னா வேற ஆள்கிட்ட சில விஷயத்த சொன்னா சந்தோஷப்பட்டு போவாங்க. ஆனா கடவுள்கிட்ட போய் சொல்றப்ப என்னன்னா, கடவுள் இருக்காரு இல்லைங்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் எப்படி சொல்றோம்? துக்கத்தை கேட்க ஆள் வேணுங்க. அதானே உண்மை. ஒருத்தன் போய் சொன்னானா, வீடு எரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், வைக்கப்படப்பு அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அதுவும் தான், அதானே பார்த்தேன் அப்படின்னா இவன்கிட்ட போய் சொல்லலாமா? அது 2-3 சேர்ந்து போனா தான் நம்புவாங்க சில பேர். இங்க அவர் புதுக்கோட்டையில் நண்பர்கள் சொன்னார், இலக்கிய வட்டம் சொன்னார், களம் இல்லைன்னா முடியாதுங்க. ஏதாவது ஒரு களமும் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும். அதே மாதிரி புதுமையாக எல்லாவற்றையும். இங்க இந்த குழந்தைகள் புத்தகம் வெளியிட்டதற்கு பாருங்க, என்ன சந்தோஷம். குழந்தைனால கவிதை தானுங்க, சும்மா இருந்தாலுமே நல்லா இருக்கும். அதான் நல்லா, குழந்தைகள் எதுவும் செய்யாம இருக்கட்டுமே, அதுவே அழகாத்தான் இருக்கும். ஆனா என்ன செஞ்சிட்டோம், அதுகளை போட்டு பாடா படுத்துறோம். சில பேர் மண்டையில கொட்டி கிள்ளி சிரி அப்படிம்பாங்க. அவனை பார்த்தாலே பூச்சாண்டி மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகள் மேடைக்கு வந்தது, கொடை வச்சிருந்தது, அந்த புத்தகத்தை கொண்டு வந்தது, அழகா சுமந்துட்டு வந்தது, என்ன அதை காட்டில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த புத்தக வெளியிட சொல்றப்ப என்கிட்ட அதை கொடுத்து பிரிக்க சொன்னாங்க பாருங்க, ஈஸியா பிரிச்சேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு, இதுதான் உலகத்திலே ஆச்சரியம். சில இடத்துல மல்லு கட்டி உருண்டுருக்காங்க அப்படியே. ஒரு இடத்துல நான் சொன்னேன், என்னங்க கவிதை எழுதுறது காட்டு கஷ்டமா இருக்குது பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப இயல்பா அதை கவிதை வெளியிடும், கவிதை அப்படி பூ மலர்வது மாதிரி இருக்கணுங்க, சத்தம் கேட்கக்கூடாது. நம்ம ஊர்ல சினிமா பார்க்கறதுக்கு, மெட்ராஸ் சினிமா பார்க்கறதுக்கு என்னதுன்னா, நம்ம ஊர்ல எதா இருந்தாலும் உடனே சொல்லுவோம். அது மதுரையில் படம் பார்க்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும், அப்படி வரும் கமெண்ட்ஸ். படத்தை காட்டு நல்லா இருக்கும். மெட்ராஸ்ல கம்முன்னு இருக்காங்க அப்படியே. பாப்கார்னை கூட ஐஸ்கிரீம்ல தொட்டு சாப்பிடுறான், ஏன்னா சத்தம் பக்கத்தாள்கிட்ட கேட்டுருமா. அப்படியா இருப்பாங்க. இயல்பா பேசி அடிக்கணும், அங்க வேணும். இப்போ இந்த சுந்தரபாண்டியன் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் படம் தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். படம் முடிய போறப்ப கடைசியில் ஒரு வசனம் வருது, கொஞ்சம் முன்னாடி, வரட்டு கௌரவம் பார்க்காம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வசனம். அந்த நேரம் பார்த்து ஏசி ஆஃப் பண்ணிவிட்டாங்க தேட்டரில். படார்னு ஒருத்தர் அடிச்சாங்க, ஏசி தேட்டர்னு வரட்டு கௌரவம் பார்க்காம ஃபேனை போடுங்க போய் அப்படின்னா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஃபேன் வந்துச்சுங்க. அப்போ ஆப்ரேட்டருக்கு எம்பிட்டு உணர்வு இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா சில தேட்டர் ரொம்ப பிளான் பண்ணி கேட்டிருப்பாங்க, வெளியே ஏசியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? வெளியே போனால் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எங்க ஊர்ல ஒரு தேட்டர் இருக்கு, எங்க உட்கார்ந்து பார்த்தாலும் மறைக்கும், அப்படி கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க, பார்க்க முடியாது படத்தை. எப்படியாவது ஒரு தலை மறைக்கும், ஒரு தூண் மறைக்கும். இதெல்லாம் தனியா தனி படிப்படிச்சு தான் கட்ட முடியும். இதெல்லாம் அந்த சந்தோஷம், அதெல்லாம் அனுபவிக்கிற முறை அது. இங்கே புதுக்கோட்டையினுடைய பெருமைகள். இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றி சொல்றப்ப நான் கொஞ்சம் தாமதமாட்டேன். முத்துலனவன் என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்போ தினமணியில் அதிகம் எழுத மாட்டேங்கிறார், என்னன்னு தெரியல. இல்லைன்னா அதை எழுதுகிற போதெல்லாம் படித்து சந்தோஷப்பட்டு பேசி, ஏன்னா நம்ம ஒத்த கருத்துள்ளவர்கள் பார்த்தா சந்தோஷம் வரும். நாலடியார்னு ஒரு நூலில் சொல்கிறார் இல்லையா, எது சொர்க்கம் அப்படின்னு ஒரு கேள்வி. சொர்க்கவாசல் திறந்து 2-3 நாள் ஆச்சு, போயிட்டுலாம் வந்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொர்க்கம் நரகம் நம்ம பார்த்தது இல்லைங்க. போயிட்டு யாரும் பேட்டி விட்டுருக்கானா நம்ம ஊரில், சொர்க்கம் சூப்பராக இருக்கு, போய் இறங்குவோமே மாமா மாமான்னு ரொம்ப உருவசி பேமெல்லாம் ஓடி ஆறாளுங்க. அதெல்லாம் எம்பிட்டு கிளவியோ எவங்கண்டா. ஆனால் எது சொர்க்கம்ங்கிறத நாலடியாரில் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க, ஒத்த சிந்தனையோடைய நல்லறிஞர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிமையாக பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு வேணாண்டா அப்படின்னா. சத் சபை அப்படிமா வடமொழியில், சத் சங்கம். ஒன்றாவுக்கு நான் ஒன்று சொல்லணும், அவர் ஒன்று சொல்லணும், அவர் ஒன்று சொல்லணும். என்ன நல்லா கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன், வாத்தியார்களே லேட்டாக வர்றோம்னு சொல்லக்கூடாது. கடும் மழை. அப்புறம் அப்படி புத்தகம் இப்படி தானே வெளியிட்டிருக்காரு, மழையின் கையெழுத்து. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இனிமேல் மழை பெய்யலைன்னா இந்த புத்தகத்தை வெளியிடலாம். ஒரு வழக்கம் உண்டு தெரியுங்களா உங்களுக்கு? மகாபாரதத்தில் விராட பருவம்ங்கிற பகுதியை படித்தோம்னா மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒன்றும் பயந்துடாதீங்க படக்குன்னு, சிலருக்கு உடனே முகம் மாறிடுது. அப்படி பழக்கி வச்சிருக்கோம், கேள்வி கேட்க போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி.
ஏன்னா பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் காட்டிலையும் 1 ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம் இருக்கணும்னா ஒளிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அப்படி ஒளிஞ்சிருக்கப்ப அவங்களை கண்டுபிடிச்சிட்டா திரும்ப 12 ஆண்டு காலம் அனுப்பணுங்கிறது அந்த இது விளையாடுற போதே, சூது விளையாடுற போதே ஒரு விதி. நான் திரும்ப அந்த 1 வருஷத்துல கண்டுபிடிச்சிட்டா திரும்ப 12 வருஷம் காட்டுக்கு போகணும். அதனால இவங்க 12 வருஷம் இருந்துட்டு அந்த 1 வருஷம் அஞ்ஞான வாசத்துக்கு போறாங்க, விராடனுடைய தேசத்துக்கு போறாங்க. கங்கபட்டர்ங்கிற பேர்ல தர்மனும், பலாயனன் என்ற பேர்ல பீமனும், பிருகநலைங்கிற பேடி வடிவத்தில் அர்ஜுனனும், முதல் ஒப்பனை பெண் உலகத்தில் யாருன்னு கேட்டா பாஞ்சாலி தாங்க. அவ என்ன செய்யறா, விரதசாரிணிங்கிற பேர்ல அவளும், தந்தரி பாலன்கிற பேர்ல தந்தரி பாலன், தாமக்கிரந்திங்கிற பேர்ல நகுல சகாதேவர்களும் 6 பேரும் போறாங்க. இந்த துரியோதனை அவங்க எங்க இருக்காதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு படாத பாடு படுறாங்க. போய் பீஷ்மரையும் துரோணரையும் பாடா படுத்துறான். அவங்க எங்க இருக்காங்க சொல்லு, ஒரு குழு கொடு. இந்த இப்ப கேட்போம்ல, இந்த குயிஸ்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, ஒரு குழு கொடுங்க. அது இப்ப தொலைக்காட்சி வானொலியில் படாத பாடு படுத்துறாங்க. ஒரு வினாடி வினால பார்த்தேன் நான். 3 எழுத்து படம், முதல் எழுத்து மூ, கடைசி எழுத்து தூ, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். அதுல சூப்பர் ஸ்டார் நடிச்சு முத்து, அருமையான படம், போ முடிஞ்சு. இப்படியா குழு கொடுப்பாங்க? இன்னொருத்தருக்கு ஒரு குழு கொடுத்தாருங்க. இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி யார் கேட்டு, முதல் எழுத்து நே, கடைசி எழுத்து ரூ, நடுவில் எழுத்து இல்லை அப்படின்னாரு. நேரு, அபாரமான விடை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூக்கு போயிருக்கான். அவன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழு கொடுங்க அப்படின்னு இருக்கான். இப்படியே கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு துரியோதனன் கேட்டான ஒரே ஒரு குழு. அப்ப அவர் சொன்னாரா, துரோணர் பொறுமை எரிச்சல் தாங்க மாட்டாம, டே எந்த நாட்டில் விடாம மழை பெய்தா அங்கே தாண்டா பாண்டவர்கள் இருக்காங்க, முடிஞ்சு வச்சு. ஆள் பூரா தேடினாங்க, கண்டுபிடிச்சாங்க. எங்க? விராட தேசத்தில். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் விராட தேசம். அந்த நாட்டில் விடாம மழை பெய்யுதுன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் அவன் படையெடுத்து போறான். விராட பருவம் படிச்சா மழை பெய்யுங்கிற ஒரு நம்பிக்கை கிராமங்களில் உண்டு. இந்த பாருங்க, மழையின் கையெழுத்து, கவிதையில் நனைந்த காற்று, ரெண்டுமே நனைந்தங்கிற சொல்லும் மழையும் ஒன்று தானே. மழையில் தான் நனைவேன், வெயிலில் நனைஞ்சோம்னு சொல்ல மாட்டோம். நனைதல் அந்த சொல்லே அழகா இருக்குது பாருங்க. இங்க இதெல்லாம் பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்னா, அந்த கவிதையில் நினைந்த காற்றெல்லாம், காற்று ஈரக்காற்றை உணர்றதுன்னா, குற்றாலம்லாம் போனீங்கன்னா அந்த பொதிகை இதை தாண்டுறப்ப நம்ம நெருங்க 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 ஒரு சாரல் முகத்தில் வந்து அடிக்கும், காற்றுல ஈரக்காற்று மாதிரி. அப்படின்னம்னா முகம்லாம் சில்லுன்னு இருக்கும். நீங்கள் எத்தனை தான் டிவியில் பார்த்தா அதெல்லாம் வராது. சில நேரங்களில் நடந்து போகிறப்போ ஒரு காற்று வாசனை. நம்முடைய கரிசல் எழுதின பொன்னியிலன் எழுதுவார், ஆடுகள் மேய்ஞ்சிட்டு வர்றப்ப நின்று பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சாப்பிட்ருக்கோ அந்த வாசனை முழுவதும் சேர்ந்து அடிக்குமா. துளசி மற்றவா இதெல்லாம் சேர்ந்து அதனுடைய முகத்தில் சேர்ந்து அடிக்குமா நின்று பார்த்தோம்னா. அது மாதிரி அந்த காற்று, அதை பற்றி அவர் சொல்றார் பாருங்க, கவிதைகள் நனைந்த காற்று. அது சொல்ற விதமே ரொம்ப அழகா இருக்குது. இந்த 2 நூல்கள் இன்றைக்கு முத்துநிலவன் அவர்கள் முதல்ல இங்கே பேசி முடிச்சிட்டார். முரளி அப்பாஸ் அவர்கள், நான் ரொம்ப ரசிக்கிற நம்முடைய திரைப்பட இயக்குனர் அவர்கள், அப்பதான் அவரும் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, அதே மாதிரி நம்முடைய வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரர் சம்பத் அவர்கள் வரிசையா எல்லாரையும் பாராட்டினார். வரிசையா சொல்லிட்டு யார் யார் இந்த நூலை வெளியிட்டாங்க எல்லாரையுமே பாராட்டினாங்க. ஏன்னா நீங்க தொகுத்தோன் தொகுப்பித்தோன்னு ஒரு வார்த்தை வரும். நீங்க இலக்கியங்கள்ல படிச்சீங்கன்னா எழுதின ஆளு பல பேர். சங்க இலக்கியம் பூரா எப்படின்னா ஒரு ஆள்லாம் எழுதலை. நாலடியார் 400மே ஒரு ஆள் எழுதலை. திருக்குறள் மட்டும்தான் ஒருத்தர் எழுதினார். பின்னாடி வந்த சில நூல்கள் மற்றெல்லாம் தொகுப்பு தான். பல காலங்களில் பல புலவர்கள் பல்வேறு சூழல்களில் எழுதியதை பின்னால் வந்தவர்கள் தொகுத்தார்கள். ஒருவன் தொகுப்பிக்க செய்தான், இன்னார் தொகுத்தார், இன்னார் தொகுப்பித்தான். என்ன ஒரு வரலாறு பாருங்க நம்மகிட்ட. இங்க அதே மாதிரி யார் யார் வெளியிட்டார்களோ அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு அன்பு சகோதரர் இலக்கிய செல்வர் சம்பத் அவர்கள் அருமையாக சொன்னார். அதில் கூட அவர் போகிறப்போ ஒரு கோபம் போனார், எப்படி அந்த பாட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ன காரணம்னா, இந்த சொற்கள் வரக்கூடாதுன்னு நம்ம கருதுறது வேற ஒன்றும் இல்லை. அது பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு, அது இருந்தாலும் அவர் சொல்லிட்டாருங்கிறத சொன்னார். இந்த பாராட்டுரையும் நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்த, குறிப்பாக திரு கதிர் அவர்கள், திரு அழ நாராயணன் அவர்கள், அதே மாதிரி பேராசிரியர் நவநீதன் அவர்கள், அதே மாதிரி ஸ்டீபன் சேகர் அவர்கள் பாராட்டு. இதை இந்த நிகழ்வில் இங்கே இந்த நூலை பெற்றுக்கொண்ட வணக்கத்திற்குரிய அரமண செல்மல் திரு சீனு சின்னப்பா அவர்கள், அதே போல்
திருமிகு தாஜ்மஹால் காஜி திருமிகு உபேதுல்லா அவர்கள் மற்றும் இங்கே எனக்கு பிறகுதான் நியாயப்படி ஏற்பெற சொல்லணும். ஆனால் முன்னாடியே அவர் ஏற்பெற சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கட்டும்னு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேனே. ரொம்ப அருமையாக பேசின தங்கமூர்த்தி அவருடைய குடும்பத்தார் முதல்ல அதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த உதவி இல்லைன்னா சாதிக்க முடியாதுங்க. பலர் அதை விட்டுறாங்க. நோபல் பரிசு வாங்கின அந்த விஞ்ஞானியை கூட அவங்க வீட்டில் ஒத்துக்கிறோம், அதான் முக்கியம். அந்த அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானியுடைய வீட்டில் போய் கேட்டு பாருங்க, கொஞ்சம் பத்தாது. ஏதோ என்னை கட்டின பிறகு ஓரளவுக்கு இன்னைக்கு கூட பாருங்க, வெண்டைக்காய் வாங்கிட்டு சொன்னா முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துருவாரு. யாரு? நோபல் பரிசு. அவருக்கு அதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஒரு பெஸ்டாக கத்திரிக்காய் கறிவாடு வாங்குறாருன்னா கொடுத்தாங்க. அறிந்து கொள்ளுதல் சொன்னார் இல்லையா? கவிதையை எழுதி கொடுத்தா அதை படிக்க கேட்க இல்லறம்ங்கிறதே அதுதானுங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சகிப்புத்தன்மை அவங்களுக்கு தான் வேணும். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வீட்டில் போய் சொல்லுவோம் தெரியுமா? வேணையேன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்கலன்னாலும் கோவம் வரும். நான் அதனால தான் லேட்டாக போனால் கோவமாகவே உள்ளே போயிடுவேன். என்ன இந்த டேபிள் இங்கே கிடக்குது அப்படிமே, அது 20 வருஷமா அங்கே தான் கிடக்கும். வீட்டில் ஓரளவுக்கு வானிலையை உணர்ந்துக்கிடுவாங்க, ஒரு மாதிரியா வருது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். சரி, நடந்துச்சு விடுங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. அதை அழகா சொன்னார், வருஷப்படுத்தி சொல்லி. அந்த அந்த ஆதரவு கட்டாயம் வேணும். எல்லா பாராட்டுகளும் சொல்லிட்டு நூலை பற்றி சொல்றப்ப நமக்கு என்ன பெருமையா இருக்கு. ஒரு முன்னுரையில் ஒரு எளிமையான நகைச்சுவை இப்பெல்லாம் வேண்டிருக்குங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நான் அன்பு சகோதரர் சுப்பையா அவர்கள், அவர் தான் தலைமையேற்று பேசினாங்க. அவருடைய கல்லூரிக்கும் பள்ளிக்கும் நான் போய் பலமுறை பேசியிருக்கிறேன். அவர்கள் சொன்ன மாதிரி நான் ராமாயணம் பேசுகிற போது அதில் நான் சொன்ன நகைச்சுவைகளை சொன்னாங்க. நகைச்சுவை எதுக்குன்னா, பலர் அதை தவற நினைக்கிறாங்க. கோடு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது எப்போவும். இப்போ நீங்கள் வகுப்பறைக்கு போனால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். 21ஆம் தேதி உலகம் அழிய போகுதுங்கிறாங்க, அன்னைக்கு லீவான்னு கேட்டுக்கிட்டு ஒருத்தன். அவனுக்கு கவலை அந்த கவலை தான். அது உலகம் அழியுது, அழியாமல் போகுது. இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க, மாயன் காலண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது சிவகாசியில் தான் அடிச்சாங்களாம். ஏன்னா நடுவில் நின்று வச்சு பாருங்க, கரண்ட் போயிருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கான். இப்படிலாம் யார் சிந்திக்க முடியும்னு தெரியல. லேசான ஒரு புன்னகை கீட்டு இருக்கணுங்க. நீங்க பாரதிட்ட ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவர் ரொம்ப சீரியஸா எழுதினவர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா போற போக்கில் அடிச்சுட்டு போற அழகு இருக்கு பாருங்க. சின்ன சங்கரன் கதை 23 பக்கம் தான். நீங்க எப்பவாவது நேரம் இருந்தா படிங்க, விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அது மாதிரி நம்முடைய தங்கமூர்த்தியினுடைய கவிதைகள்ல அவர் சொல்ற விஷயங்கள்ல முன்னுரையில் ஒன்று பிரமாதமா சொன்னார். இந்த மேடை கவிதைகளுடைய தொகுப்பு பற்றி சொல்றப்ப, உண்மையிலேயே இந்த கவிதை நீங்க படிக்கிறப்ப அந்த சூழல் உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை, மற்றவருடைய மனநிலை, நமக்கு முன்னாடி சில வில்லைங்க போய் அருமையா பேசிட்டு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நமக்கு கண் கலங்கும். அப்படியே என்னைய முன்னாடி கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு புலம்பல் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி மைக் செட் சரியா இருக்கணும். அருமையா சொல்றாரு, அதுல அரங்க நல்லா இருக்கணும். என்ன பேசினாலும் கேட்கலன்னு என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கூட்டத்தில் நான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன், பேச்சு கேட்கலைங்கிறாங்க. அப்புறம் அவர் அந்த ஒளிபரிக்காரர் என்கிட்ட சொன்னார், ஏதோ ஒரு வயர் விட்டு போயிருந்திருக்கும் போல் இருக்கு. அது சரி பண்ணிட்டு என்கிட்ட சொன்னார் மேடையில், எல்லாம் சரியா இருக்கு, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. இந்த ஸ்பீக்கர் லூஸுங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அதை ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் அதை ஏற்பாடு பண்ண போய் சொல்ல வேண்டியதானே. ஆனால் அது இன்னும் ஆபத்து. ஸ்பீக்கர் லூஸுன்னா எல்லாத்தையும் கை கொண்டு சொல்றாரு. வெற்றி பெறதுன்னா சாதாரணம் இல்லை. அதோட இங்க ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க, மேடையில் குரல் முக்கியமுங்க. இப்போ அருமையான கவிதையை எடுத்து சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்குள்ள அவுட்டு, தோத்தே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த கவியரங்கங்களில் ஜெயிக்கிறப்ப டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொல்லிட்டு சொல்றாரு, எல்லா கவியரங்கள்லையும் பாடினதை தோக்கலாம்னு நினைச்சேன், சிலது கிடைக்கல, நல்ல வேலை அப்படின்னு பிராக்கெட்டில் போடுறாரு. அப்படின்னு அர்த்தம்னா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு, அந்த இன்னொரு ரொம்ப அருமையான விஷயம் அதில் என்னன்னா, எங்கெங்க நடந்தது, யார் யார் தலைமையேற்றார்கள். ஐயா கவிதை பித்தன் அவர்களை பற்றி சொல்கிற போது நான் வரிசையாக கேட்டே வந்தேன். என்ன அவருடைய கவிதைகள் கூட 2 மேற்கோள் எடுத்து காட்டிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி.
ஏன்னா அவ்வளவு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது அவருடைய வார்த்தைகள்லாம். அதுக்கு இப்போ இங்கே செஞ்சார் அதை. அவரை உங்களை பற்றி தாளம்பூ கவிஞர்னு உங்களை சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த தாளம்பூலாம் ரொம்ப பேருக்கு இப்போ தெரியவே தெரியாதுங்க. இதெல்லாம் வச்சு தச்சு பின்னாடி போட்டோ கண்ணாடி வச்சு போட்டோ எடுப்பாங்க. கூந்தல் இருக்கிற காலத்தில் நான் சொல்கிறது. நீட்டமாக இது பண்ணி இப்படி வச்சு முன்னாடி போட்டு ஒரு கண்ணாடி ஒன்று நிப்பாட்டி இந்த ஃபோட்டோ எடுத்து நிலால எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் சில பழைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருக்கலாம். அந்த தாளம்பூவை பற்றி அவர் சொன்னார் பாருங்க, அது வாசம் எப்படி. இதை சுரதா மட்டும் பயன்படுத்தினாருங்க. நாடோடி மன்னன் நினைக்கிறேன், கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே அப்படின்னு ஒரு பாட்டு, இன்ப காவியமேன்னு. அந்த பாட்டில் சுடர் மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது மின்னல் அடிக்கிற காலத்தில் தான் தாளம்பூ மலருமா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உடனே சுரதா போய் பாராட்டினாங்களாம். எப்படி அந்த செய்தியை சொன்னீங்க? அவர் ரொம்ப அப்பாவியா சொல்லிருக்காரு, இது கலித்தொகையில் வருது அப்படின்னு இருக்காரு. பார்த்தீங்களா? அதனால தான் சில பேர் முன்னுக்கு வராமல் போயிடுறது. இதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு. அப்படித்தானே சொல்லணும், நியாயப்படி சுலபமா அழகா எடுத்து சொன்னார். அவங்க எப்படி அறிமுகம் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அந்த மேடை கவிதைகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வருஷப்படுத்துறது நல்லா இருந்தது. அதாவது யார் தலைமையேற்றார்கள், எங்கே அது நடைபெற்றது, எல்லாமே எடுத்து சொல்லி. இன்னும் கூட சொன்னால், இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய குரலில் கவிதையை கேட்டது அடுத்த தலைமுறைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தகமே இருந்தாலும் நான் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அடிக்கடி சொல்லுவேன். அவர் மிகச்சிறந்த கவிஞர். உங்களுக்கு ரொம்ப பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கவிதையெல்லாம் முதல்ல கேட்குற ஒரு ஆள் நான். எப்படியும் அவர் சொன்ன மாதிரி தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி எங்கள் வீட்லேயும் நானும் அவரும் பேச ஆரம்பித்தா அவங்க ஷாப்பிங் கிளம்பிடுவாங்க. போயிட்டு வர்ற வரைக்கும் 2 பேரும் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. கவிதைகளை வாசித்து காட்டுறப்ப குரலில் இருக்கக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க. படைப்பாளனே பேசுவது மாதிரி இனிமே உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. தாய் பிள்ளையோட பேசுகிற மாதிரி நல்லா சொன்னான். அந்த இப்போ அவருடைய குரல் அந்த முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து சொன்ன. இனிமேல் அடுத்த தலைமுறையில் நான் சொல்கிறேன், அவர் கமலஹாசன் சொல்லியிருக்கேன், நூல் வந்தால் கவிதை முழுவதையும் நீங்கள் வாசித்து அதை ஒளிநாடாக மாற்றி அந்த புத்தகத்துக்குள்ளேயே உள்ளே வச்சுருங்க, போட்டு கேட்கட்டும், எப்போ வேணாலும் கேட்கட்டும். இப்போ அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு என்னென்னா, நீங்கள் உணர்ந்தது இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இல்லைங்க. அடுத்த பஸ் வர்ற வரைக்கும் தான் நிற்கிறோம். நம்ம பழைய கவிதை கூட பார்ப்போம். 24 வருஷம் கழிச்சு என் நண்பனை பார்த்தேன், 23A வந்துச்சு, ஏறி போயிட்டேன் அப்படின்னு ஒரு கவிதை வரும். ஏன்னா 24 வருஷம் கழிச்சு வர நண்பனை கூட இன்னொருக்கா பார்த்து போடலாம். ஆனால் 23A வரவே வராது. பஸ்ஸில் பயணப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை பெருமைகள் தெரியும். அவர் அந்த அந்த குரலில் அப்படி எடுத்து சொன்னார்னா அந்த கவிதைகள்லாம் பின்னாடி கூட சேர்த்து விட்டுறலாம். அடுத்த வட்டம் நீங்கள் செய்யலாம் இந்த கவிதைகள். ஏன்னா இவ்வளவு செய்கிறப்போது இது பெரிய விஷயம் கிடையாது. பின்னாடி வச்சிட்டோம்னா இல்லை இன்னும் கூட காலம் மாறலாம். இப்போ இருக்கிற அதை காட்டு குறைச்ச பென்ட்ரைவ் இல்லாட்டி இந்த சிம் கார்டு சிப் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வச்சோம்னா உள்ளே வச்சிட்டோம்னா அதை போட்டு கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் அது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு காது இருக்கிறதே அதுக்காகத்தான் பாங்க. அந்த இப்போ சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் அலறி அடித்து அதில் ஒரு கண்டக்டர் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருந்தாரா. என்னன்னு பார்த்தா ஒரு காதை காணாமா அவருக்கு ஆக்சிடெண்ட்டில். அப்புறம் ஒருத்தர் எடுத்து வந்து இதான்னு கேட்டுக்கான். இல்லை அதில் பென்சில் சொறி இருக்கும் அப்படின்னாராம். ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்களா, அதை போய் காதுங்கிறது பென்சில் சொருகிறதுக்கு மட்டுமா அது? தேவன் அந்த காலத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளருங்க. அவருடைய ராஜத்தின் மனோரதம்னு ஒரு வீடு கட்டுறவங்கெல்லாம் படிக்க வேண்டிய விஷயம். அதாவது சோகமாக சொன்னார் பால் மகேந்திரா வீடு படத்தை, சிரிக்க சிரிக்க சொல்லுவார் கோகுல் படத்தோட பார்க்கணும் நீங்கள். அதில் ஒரே ஒரு கவலைப்படுவார். எப்படின்னா, அந்த மர வேலை செய்ய வர்றாங்க இல்லையா, அவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பென்சில் வாங்கி கொடுத்தாலும் கட் பண்ணி அது காதில் சொருகிற மாதிரி வச்சுருப்பாங்களாம். த்ரூண்டு அது என்னமோ அது அந்த இடம் தான் அப்படின்னு எடுத்து அப்படி போடணும். அது ஒரு சந்தோஷம். அப்படி எடுக்கணும் அப்படிங்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் கூட பாருங்களேன், 2 நாளைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் அதே மாதிரி நடிச்சு காட்டும். பென்சிலை சொருகி அப்படிங்கும். என்னென்னா அது அவர் கண்டக்டர் டிக்கெட் போட்டிருப்பார். அதான் ரிட்டையர்ட் ஆன ஒரு கண்டக்டர். அந்த காலத்தில் இன்வாய்ஸ் எழுதுறாங்க, இப்போல்லாம் எழுத மாட்டாங்க. ஒரு கண்டக்டர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் எழுதுறப்ப அவர் பையன் மேஜையை ஆட்டிக்கிட்டே இருப்பானா, அப்போ தான் எழுத வருமா. ஏன்னா ஓடுற பஸ்ல எழுதி பழக்கப்பட்டிருக்காருல, அந்த பழக்கம் விட்டுறாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஆட்டிக்கிட்டே இருப்பானா கேளுன்னு. இங்கே அவர் அந்த கவிதைகளை சொல்கிற விதம், தலைப்பு விடாமல் வருஷ மலரினும் மெல்லியது அந்த அந்த கவிதையை சொல்கிறப்ப, அந்த காதலை பற்றி சொல்கிறப்ப அழகாக சொல்கிறார். அதாவது அதை என்ன பண்ணணுமா, காதில் வாங்கி கேட்கப்படாதான் காதலை. ஏன்னா அது புறவழிச்சாலை வழியாக போய்விடுங்கிறார்.
கண்ணில் வாங்கணுங்கிறார் காதலை. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. காதலை வாங்குறது என்ன, புகழுரைகளால் ஏமாந்து போயிடாதீங்கிறதா உண்மையான அர்த்தம். நீ கண்ணில் பாரு. அந்த காதலுக்காக வாங்கினா புறவழிச்சாலை வழியாக போய்விடும். இந்த சொல்ல அழகா இருக்குது. பட்டுக்கோட்டையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பின்னாடி கூட, ரொம்ப அருமையான விஷயம். பட்டுக்கோட்டையே ஒரு இடத்துல சொல்லுவார், அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. எங்கே போய் மாரியம்மன் கோயிலில் போய் கேட்குறத பாருங்க. அவன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பான். அவர் கேட்குறாரு, அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா, இன்பம் என்ற சொல்லை கேட்டதுண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா? அதை பைபாஸில் அனுப்பிடுறாங்களாம். எதை? இன்பம்ங்கிற சொல்லு கூட வரப்படாதுங்கிறாங்க. காதில் வாங்கி காதில் விடப்படாது. கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடு. காதலே அப்படி தானுங்க. கற்பகம் படம் வந்தப்ப எல்லாரும் கண்ணதாசன் சொன்னாங்களாம், உங்களுக்கு போட்டியா ஒரு ஆள் வந்துட்டாரு. யார? வாலிய. ஆனாலும் அப்படி ஒன்று அந்த பாட்டு நல்லா இல்லை, பெரிய ஆள் நீங்க நினைக்க வேணாம், அப்படி இப்படின்னு இருக்காங்க. அப்ப கண்ணதாசன் சொன்னார், அப்படி சொல்லாத, மனசுக்குள்ளே தேரோட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான்னு எழுதியிருக்காரு வாலி. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என் குரல் தெரியலன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஒன்றும் பாடிட மாட்டேன், இல்லை சொல்கிறேன். அதை கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே தேரோட்ட மைவெளியில் வடம் பிடிச்சா அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இந்த கவிஞர் பிரமாதமான ஆளாக வருவார்னு கண்ணதாசன் வாலியை பாராட்டி சொல்கிறாருங்க. அதான் உண்மையிலேயே உண்மை. இப்போ கூட வாலியினுடைய வாலிப வாலி, அது அந்த புத்தகமா நெல்லை ஜெயந்தா எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்களா? சரி, நான் வாங்கிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். அந்த வாலிப வாலி புத்தகத்தில் வாலியோட அந்த உரையாடின விஷயத்த நெல்லை ஜெயந்தா தொகுத்திருக்காரு. என் நண்பர் பத்திரிகையாளர் திருமலை சொன்னார், நான் நேற்று நெல்லை ஜெயந்தாட்ட பேசினேன். என்ன அப்படின்னு கேட்டால், அறத்தோடு நிற்க வேண்டிய, அறத்தின் பின்னே நிற்க வேண்டிய ராமன் கூட மரத்தின் பின்னே நின்றுதான் வாலியை வீழ்த்தினான். ஆனால் நீங்கள் நேருக்கு நேரம் சந்திச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னார். நீ வாலியோடு நேர உரையாட முடியாது, ஆனால் நீங்கள் நேர வாலியை உரையாடிருக்கீங்க. அறத்தின் பின்னே நிற்க வேண்டிய ராமன் கூட மரத்தின் பின்னே என்று தானே வாலியை சந்திச்சான். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிற அந்த முறை இருக்குல்ல, அதுவும் திருக்குறள்ல இருந்து எடுத்து கொடுக்கறது. மலர் இன்னும் மெல்லியது காமம், இது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காதலிக்க எல்லாருக்கும் தகுதி இல்லைங்கிறது திருவள்ளுவர் கருத்து. தெரியுமா உங்களுக்கு? எல்லாராலையும் காதலிக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா. அந்த பிள்ளை அப்படியே மென்மையாக பேசிக்கிட்டு இருக்கு, கள்ளப்பருப்பு திங்கிறியான்னு கேட்டான்னு வைங்க, அவன் ஒன்று கூட கேட்கலன்னு தானே அர்த்தம். நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம், அற்புதமான காட்சியாக இருக்குங்க. உட்காந்து ஒரு கோஷ்டி நல்லா தின்னுக்கிட்டே இருப்பாங்க, நம்மட்டையும் கொடுப்பாங்க, இப்படி கூப்பிட்டு திங்கிறியா அப்படின்னு கேட்பான். எப்படி இருக்கும்? அதாவது இந்த செவியின் சுவை உணரா நாவுணர் மக்கள்னு சொல்லுவார். நாச்சுவை மட்டும் அறிகிறவனுக்கு இதனுடைய சுவை தெரியாது. இதை அவர் வருஷப்படுத்தி சொல்கிற அந்த அழகு நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே போல் இந்த வில்லில் இருந்து பாய்ந்த கணை பற்றி சொல்கிறார். நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். வழக்கமாக நாங்கள்லாம் எங்கேயாவது மோட்டிவேஷனுக்கு பேச போனால் துரோணர் ஒரு மரத்தில் ஒரு குருவியை வச்சு அடிக்க சொன்னார். அப்போ எல்லாரும் விட்டுட்டான், அர்ஜுன மாத்திரம் வீழ்த்தினான். சொல்லிட்டு முடிக்கிறாரு, இந்த இடத்தில் நான் அர்ஜுனனை பாராட்ட மாட்டேன், காரணம் பறவையின் நிலை என்ன அப்படிங்கிறார். இந்த மறுபக்கம் இருந்து யோசிக்கிறதாங்க கவிஞர்கள். மலைக்குருவின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் வைரமுத்தவர்கள். அதில் காட்டுக்குள்ளே போவார், ஒரு அழகான குருவி உட்கார்ந்துருக்கும், இப்படி வாழலாம் ஆட்டும். திடீர்னு மழை கொட்டும். மழை கொட்டினோடனே கவிஞர் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வருவார். ஓடி வந்தோடனே அவங்க துணைவியார் துண்டு கொடுப்பாங்க, மாற்றுடை கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. வாங்கிட்டு குடிக்க போனவர் யோசிப்பார், ஆகா எனக்கு வீடு இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், சூடா டீ கொடுக்குறாங்க, மாற்றுடை இருக்கிறது, அந்த குருவி என்ன செய்யும் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் அந்த குருவி சொல்லுதான், என்ன அழகா மழை பெய்யுது, அந்த முட்டாள் எங்க போன மழையில் நினையாம. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நாம் எப்போ ஒரே பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பல விஷயம் தெரியறதில்லை. இன்னொரு பக்கம் நின்று பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை சொல்லுகிற முறை இருக்கே, அவை கேட்க கேட்க அருமையாக இருக்குது. அதே மாதிரி பட்டுக்கோட்டையை பற்றி பாடி இருக்கிற பாடல், புதுக்கோட்டையை பற்றி சொல்கிறாரு. அப்பா சிலைகளை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றாரு. எல்லாரும் இது மாதிரி ஒன்று எழுதுனுங்க அவங்கவுங்க ஊரை பற்றி. அண்ணாவுக்கு ஏன் இதயம் தாங்கும் இதயம்னு பேர் வந்துச்சுன்னு ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. எந்த கட்சி மீட்டிங் நடக்குதோ அந்த கட்சியோடு நிற்பாரு, அந்த கட்சி கொடியோடு நிற்பாரா அண்ணா. அவர் நிற்பார், என்ன கட்டி விட்டு போயிடுவாங்களாம். அதனால தான் அவருக்கு எதையும் தாங்கு இதயம்னு போட்டு வச்சுருக்காங்களாம். போகிற போக்கில் சொல்கிற
ஒவ்வொரு சிலையினுடைய பார்த்துட்டு, அதாவது என்னன்னா இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பாரு சுஜாதா அடிக்கடி பேசுறப்ப, எதுவுமே உண்மைக்கு மிக அருகில் இருந்தா நல்லா இருக்கும்பாங்க. சிலருடைய பேச்சு சுவாரஸ்யப்படாமல் போக காரணம் தெரியுங்களா, அவங்க சொல்ற அந்நிய மொழிகளால நம்ம அந்நியப்பட்டு போவோம். ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கவிதையில் ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணுமே தெரியாது, உள்ளூர்ல சொல்றது யார் யார் இங்க இருந்தா பியூ சின்னப்பா பத்தி சொல்றாரு. அதே போல முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி குறிப்பிடுறார், வருஷப்படுத்திட்டே வர்றார். இசை மேதைகள் யார் யார் இருந்தா, ஆன்மீக துறையில் யார் யார் இருந்தா. ஏன்னா பிற்காலத்தில் இதெல்லாம் வரலாறா படிக்கிறப்ப மறந்து போகுதுங்க. 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்ததுன்னு கேட்ட உடனே பையன் என்ன சொன்னா, 1ஆம் பாணிப்பட்டு போர் சரியா நடக்கல அப்படின்னா அவன் அதை அட்டெம்ப்ட் நினைச்சுட்டு இருக்கான் பாவம். உண்மையிலேயே பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம் தாங்க. அது 1526ஆம் ஆண்டும் 1556ஆம் ஆண்டுமாக 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கு. 3ஆம் பாணிப்பட்டு போர் வரைக்கும் நடந்திருக்கு. எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, எங்க வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் 3 வருஷமா 8ஆம் கிளாஸ் படிச்சான். தினம் பாணிப்பட்டு போர் தான் படிப்பான். அவன் போடுற சத்தத்தில் பாணிப்பட்டுக்கே கேட்டிருக்கோம், அப்படி சொல்லுவான் அவன். அப்ப இப்போ புதுக்கோட்டையை பற்றி அவர் கொடுக்குற அந்த சின்ன சின்ன குறிப்புகள் இவையெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த கவிதைகளில். மாணவர்களையும் காற்றையும் ஒப்பிட்டு ஒரு கவிதை சொல்றார். அடையாப்பா, அந்த காற்றுல எத்தனை வகை இருக்குங்கிறத சகோதரர் சம்பத் சொன்ன மாதிரி எத்தனை காற்றினுடைய நிலை வச்சான், அது எப்ப வீசும்னு சொன்னான். நெடுநல் வாடையினுடைய என்ன அர்த்தம்னா, ஒரு வாடை என்பது யாருக்கு நெடுவாடை யாருக்கு நல்வாடைன்னு பிரிச்சு காட்டினார் நக்கீரர். தலைவனை பிரிந்திருக்கிற தலைவிக்கு அது நெடுவாடை, போர்க்களத்திலேயே இருக்கிறவனுக்கு அது நல்வாடை. ஒரே வாடை தான், யார் யாருக்கு எப்படி இருக்குது அதை பார்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு பாருங்க. மாணவர்கள் என்னென்ன மாதிரி ஆவாங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் கொடுத்தா என்ன ஆவான், வெப்பக்காற்று அப்படிங்கிறார். சில இடத்துல அவன் அந்த இதில் முதல் மதிப்பெண் வாங்கினேன் எப்படி இருப்பான், ஈரக்காற்று அப்படிங்கிறார். காற்றுல இத்தனை வகை இருக்கா, கையில் எடுத்து சொல்ல முடியுமா? இதை நாமளும் தான் பார்க்குறோம். ஒரு அப்பா மகனை போட்டு அடி வெளுத்திருக்காரு, என்னன்னு ஒடியாந்துருக்காங்க. அப்ப இன்னொருத்தன் கூட கேட்டானா, 5ஆம் தேதி தானங்க ரிசல்ட் வருது, அதுக்குள்ள எதுக்கு இப்ப அடிக்கிறீங்க, அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. எப்படியான ஒரு முன்னோடி பாருங்க, அவரு தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. இன்னும் பையங்க எப்படி இருப்பான். ஒரு பையன் போய் சொன்னானா அப்பாட்ட, என்னப்பா அந்த கடைசி வீட்டுக்காரர் பெரிய புத்திசாலி என்ன, அதுக்கு என்ன அப்படின்னு இருக்காரு அப்பா. அவர் மகன் பெயிலா போயிட்டான். சரி போனா போற நீ அப்படின்னாரு. என்னப்பா புத்திசாலி மகனே பெயிலா போயிட்டா அப்புறம் நான் என்னப்பா ஆவேன். எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா. அதை மறைச்சு சொல்றது மட்டும் இல்ல, சொல்ற வேகத்தில் அடிக்கணும். அதை எடுத்து வரிசையா மாணவர்களுடைய நிலை என்ன, அதாவது நமக்கு களம் கிடைக்கணுங்க. அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு முறை இங்கே கவியரங்கத்தில் பாட வர்ற போது அவருக்கு என்ன இங்கே வேலைங்கிற மாதிரி முடிச்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. இல்லை நானாத்தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சில இடத்துல சொல்ல முடியாமல்லாம் வேதனைப்படுவாங்க, அதுக்கு ஒரு 2-3 உத்தி வச்சுருப்பாங்க. லேசாங்க வந்து செருமுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு சீட்டு கொடுப்பாங்க, என்னென்னமோ ஒரு இதில் நான் என்ன அனுபவிச்சுருந்தீங்களா, நானே 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அரசு ஊழியர் கூடத்தில். பேசி முடிக்கிறப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு சரி இன்னும் முடிக்க சொல்கிறாங்க கொடுக்குன்னு வாங்கி பார்த்தா மந்திரி வருவரை பேசவும் போட்டிருக்கு. அதில் நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது, நான் வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கிறதா இங்கே. அவர் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சுன்னு போயிட்டாருன்னு வைங்க, முடியாது. நேரத்தையும் முதல்ல முக்கியமாக பார்க்கணும். என்னன்னா இப்படியெல்லாம் சபை எங்கெங்கே கிடைக்கும், ஏன் முடிக்க முடியாமல் திணறுவன் தெரியுமா, அந்த நிறைவான சபையை பார்த்தா தான். இங்கே இடம் பத்தலை உண்மையிலே. இடம் என்னங்க பெருசு, அது என்ன மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னா கண்ணாசன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். மனசு இருந்தா போதும். இப்போ நீங்கள் சில நேரங்கள் நம்ம ஊரில் இந்த அம்பாசிடர்னு ஒரு கார் இருந்துச்சுங்க, 23 பேர்லாம் போவாங்க அதில் கல்யாண வீட்டு. ஏன்னா யாரை விட்டுட்டு போனாலும் அன்னையோட அந்த உறவு அத்து போகும். இந்த டிரைவர் கழுத்தை 2 பேர் கட்டி பிடிச்சி ஒரு தடவை அதே மாதிரி ஒன்றில் ஏறி எங்கள் வீட்டில் எல்லாரும் போகிறவன் வந்தவன் எல்லாத்தையும் ஏற்றி நான் இறங்கி போகிறப்ப நான் பட்ட பாடு. அதான் சொன்னேன், அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஏறினேன், அடிமைப்பெண் எம்ஜிஆர் மாதிரி போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு கஷ்டம், இடம் பத்தலை. இருந்தாலும் என்ன, எல்லாரும் யார் முகத்திலேயாவது அயற்சி இருக்குதா, இல்லையே. எல்லார் கையிலே ஒரு கவிதை புத்தகம் இருக்குது. ஹைக்கூ கவிதையை சொன்னாங்க. ஹைக்கூ மட்டும் இல்லைங்க,
அந்த அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களையும் நம்ம ரொம்ப நல்லா ரொம்ப சிம்பிளா அதை போற போக்கில் சொல்லிட்டு போறாங்கல்ல, அது நல்லா இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச கவிதை என்ன, அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு வார்த்தை போடுறாரு, வழக்காடு மன்றம்ங்கிறாரு. அதுக்கு அவங்க அதில் அழகான வார்த்தை சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை மொழிபெயர்த்துருக்கிறாங்க. இந்த குற்றப்பத்திரிகையும் இல்லையா, அதை சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அதை இன்னும் கூட அழகாக சொல்லலாம். ஒரு அம்மாட்ட ஒரு குழந்தை கேட்டுச்சான், அம்மா ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்றதுக்கு, நான் ஏன்டா சொல்கிறேன், டா இப்போ உங்கள் அப்பா கொஞ்சம் நேரத்தில் வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் பார் கதை. சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்டு அவர் உள்ள வந்துட்டார். ஏன் லேட்டு அம்மா சொல்லிருக்கு. அதாவது எங்க மேனேஜர் இந்த பிளேட் சொல்லுங்க, அதாவது எது சொன்னாலும் பொய் தான் சொல்லுவாங்கன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம்னா அது எப்படி இருக்கும். அதை அந்த அந்த சின்ன சின்ன கவிதைகளில் அவர் சொல்லிட்டு போற அழகு ரொம்ப, அந்த ஹைக்கூ படிக்கிற போது இருக்கிற சந்தோஷம் உண்மையிலேயே அதை அனுபவிக்கணுங்க. இன்னும் சொல்ல போனால் ஹைக்கூலாம் சொல்லக்கூட கூடாது. இப்போ நான் முதல்ல சொன்ன கவிதையை அவர் மேடை கவிதையை வாசிக்க சொன்னேன், ஹைக்கூவை வாசிக்கக்கூடாது. ஹைக்கூவை உணரணும். ஹைக்கூ உணர்ந்தா தான் நல்லா இருக்கும். அந்த செடியில் பூத்த பூவு கோவிலுக்கா கூந்தலுக்கா ஒரு கேள்வி கேட்கிறார், பூமியின் மடியில். அது சொல்றாரு. இதை நீங்க படிச்சுட்டு வர்றப்ப லேசா அப்படின்னு ஒரு இது வரணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சொன்ன மாதிரி அவ்வளவும் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்புறம் புத்தகம் வாங்குறது கொஞ்சம் யோசிப்போம். நல்ல வேலை வாங்க தெரிஞ்சேன். 32 பக்கம் இருக்கு, அவர் 34 பக்கம் பேசினாரு. 300 முடிவுலாம் சேர்த்து பேசிவிட்டாரு அப்படின்னு. அந்த போற போக்கில் அடிக்கிறார் பாருங்க, வாசல் நின்ன நாய்கள் வாலாட்டின உள்ளே குறைக்கும் சத்தம் அப்படிங்கிறார். அதை அனுபவிச்சு பார்க்கணும். ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுருந்துருக்கு. ஒருத்தனுக்கு ஆச்சரியம், அது என்ன அப்படி எத்தனை நாய் வச்சிருக்காங்க, லேசாக திறந்து வச்சிருக்கான். உருண்டே ஒரு நாய் உட்காந்துருந்துருக்கு. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, அது எதுக்கு வளர்க்குறாங்கன்னு தெரியாது, கடிக்காது குலைக்காது, கூடவே தெரியும். இதுக்கு போய் எழுதி போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அந்த கதவை தட்டி கேட்கலாம்னு நினைச்சு கதவை தட்டிருக்கான். திறந்த உடனே ஒரு ஆளு, யார் நீ, என்ன வேணும், எதுக்கு வந்தாரு. சரி ரெண்டு ஒன்றை கட்டி போட்டிருக்காங்க, ஒன்று அவுத்து விட்டுருக்காங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா. அதுவும் ஒரு இடத்துல சொல்றாரு, வெறிச்சோடி கிடந்ததா அந்த வீடு எதிர்கட்சி ஆன பிறகு அப்படிங்கிறாரு. அந்த ஏரியாவுக்கே வரமாட்டாங்க யாரும். நான் சொல்ல கேட்கலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. எதுக்குன்னே தெரியாது மொத்தத்தில். என்னத்தை இவர் சொல்லி அவர் கேட்க, அவர் தோத்து போனார், அவ்வளவுதான். அதுக்காக பேசுறது. அதனால தான் எப்படியாவது ஜெயிச்சிருங்க, கஷ்டப்பட்டாவது ஜெயிச்சிருங்க. அந்த அந்த கவிதைகள் சொல்ற விஷயம் போற போக்கில் சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல எங்கள் கல்லூரி மாணவர்கள்ட்ட என்ன பண்ணுவேன்னா, சில நேரங்களில் பாடமெல்லாம் இருக்கட்டும், நான் ஏதாவது தலைப்பு கொடுக்குறேன், ஏதாவது கவிதை எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு, என்ன தலைப்பு கொடுக்கறது, நான் பாட்டுக்கு ஆயுத எழுத்து உயிர்மை அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் அவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். 3rd year ஸ்டூடெண்ட்டு ஹைக்கூல எழுதணும், பெண் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். பெண் அவ்வளோதான் எழுதுறாங்க. அப்படி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு தீர்ந்து ஓரளவுக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அதாவது கவிதைங்கிறது என்னன்னா, அவனை எழுத சொல்லணும், பழக்கணும், தூண்டணும். அதான் அந்த பெண்ணுன்னு எழுத சொன்னோடனே கார்மேக கருங்கூந்தல் கண்ணிரண்டும் கையல் இப்படிலாம் எழுதிட்டு இருக்கான் ஒருத்தன். மீராவினுடைய கவிதை இல்லை, சிற்பியினுடைய கவிதைன்னு ஒன்று நினைக்கிறேன். ஒரு அம்மா பெரும்பாலும் பிள்ளைய அம்மாட்ட தலை பின்னா தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா தலை பின்ன உட்காந்தா நங்குடுங்குன்னு குத்தி தலையாது கழுத மண்டை மாதிரி இருக்கு, பரட்டையா இருக்கு, என்ன தேக்கிறியா அப்படியா இப்படியான்னு சொல்லி மண்டையில் கொட்டிக்கிட்டே தலை பின்றா அம்மா. குனிஞ்சுக்கிட்டே அந்த பிள்ளை சிரிக்கிறா. இதை பாராட்டி அவன் எத்தனை கவிதை எழுதி கொடுத்துருக்கான் தெரியுமா? ஏது அந்த தலைமுடியை பாராட்டி யார் அந்த பையன் எழுதி கொடுத்த கவிதையை அந்த பிள்ளை நினைச்சு சிரிக்குது. இது அம்மாவுக்கு தெரியுமா? ரொம்ப பேருக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். எழுதுநாள் மேல இல்ல, குறைபாடு என்கிட்ட இருக்கணும். அதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த வார்த்தை என்ன? அதாவது அவனுக்கு இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க. பழைய காலத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு இது போட்டா ஜோக்கு, அழகி போட்டியில் பரிசு வாங்கிட்டு ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே வர்றா. அழகி போட்டியில் வீட்டுக்குள்ளே, ஏன் குரங்கு எங்கே போனா அப்படிங்கிறாங்க. குரங்க பரிசு கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் மாதிரி சில நேரங்களில் நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாட்டோம். மற்றவர்களுக்கு அதனுடைய அழகு தெரியும்.
பார்த்த பார்வையில் அழகு. அந்த பையன் ஒரு பையன் எழுதின கவிதை தாங்க எனக்கு மறக்கவே முடியாது. பெண்ணுங்கிற தலைப்பில் ஒரு ஹைக்கூ எழுதினான். அதோட நான் முடிச்சிடறேன். என்ன எழுதினா, பிரசவ அறைக்குள் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன். இன்னும் ஒரு வரியில் கவிதையை முடிக்கணும். சேலஞ்ச். எப்போவுமே ஹைக்கூல ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு இது மாற்றணும். அப்படியே ஒரு வரியில் கவிதையை முடிக்கணும். பிரசவ அறைக்குள் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன். வழக்கமாக சினிமாவில் காட்டுவாங்கல்ல, ஒருத்தன் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு யாராவது ஓடியாந்து கையை பிடிச்சி, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. நான் ஏன் அப்பா ஆகிறேன், நான் சும்மா பார்க்கத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் அவசரத்தில் என்னத்தையாவது பாராட்டி விட்டு விடுவாங்க. அந்த வெளியில் நிற்கிறவன் என்ன ஏது அது தெரிய வேணாமா? எனக்கு ஒரு அனுபவம். இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறப்ப சில பேர் நம்மகிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்க சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ எல்லாம் வாங்கக்கூடாது, வெடி உண்டாட்டினாலும் இருக்கும். ஒரு தடவை எங்கள் காலேஜுக்கு நான் வந்துட்டு இருக்கேன், பயங்கரமான கூட்டம், கல்யாண நாள். அதில் ஒரு அம்மா பிள்ளையை தூக்கிட்டு வந்தது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து பிடிச்சாத. செவத்த பயலாக இருக்கேன், சின்ன பையன் மடியில் உட்காந்துருக்கான். பையலை பூரா காலேஜ் பையலாக இருக்கான். அந்த அம்மாவை காணோம். நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கு. அதில் பல பேர் பாராட்டிட்டு போகிறாங்க, சார் கை விடுங்க சார் அப்படின்ட்டு போகிறாங்க. எதுக்குன்னு தெரியல. பையன் வேற, அவன் என்ன பண்ணுறான், முன்னாட்டுக்கு ஒன்று அடிக்கிறான், பின்னாட்டுக்கு ஒன்று அது பண்ணுறான், பேனாவை எடுத்து நங்குன்னு குத்துறான். ஒருத்தர் திரும்பி பார்த்து பிள்ளையை கண்டிச்சு வளங்க சார். ஏய் இது எவன் பிள்ளைன்னு எனக்கு தான் தெரியும். நான் எப்படி அந்த பிள்ளையை கண்டிச்சு வளர்ப்பேன்? என்ன சரிங்களா, காலேஜ் வந்துருச்சு, பிள்ளையோட இறங்கி நிற்கிறேன். இன்னைக்கு லீவா சார் அப்படின்னு கேட்டு போகிறேன். ஒரு தேனியை குடும்பத்தோட வெளியூர் போகிறனாக்கு நினச்சிருக்கேன். நல்ல வேலைங்க வந்துருச்சு அந்த அம்மா, பிள்ளையை கொடுத்தேன். இல்லைன்னா அந்த பையன் 5வது படிப்பேன் எங்கள் வீட்டில். என்ன செய்யறது, படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா பிள்ளைய? இதெல்லாம் இந்த அனுபவத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த கவிதைக்கு வருவோம். ஒரு 2 வார்த்தை அடிச்சான். முதல் வார்த்தை பிரசவ அறைக்குள் மனைவி, வெளியில் வேதனையுடன் கணவன். 3வது வரியில் அவன் முடிச்ச அழகு என்னன்னா, வெளியில் வேதனையுடன் கணவன், பெண் பிறந்து விடுமோ என்று அப்படின்னு முடிச்சாங்க. அதான் ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அவன் வேதனை மனைவி இல்லையா, பொம்பளை பிள்ளையா இருந்தா. அதுதான் அந்த எண்ணம். நான் உண்மையிலே அந்த பையனை சொன்னேன், சத்தியமா சொல்லுது, நான் சொல்லிக் கொடுத்து வரல உனக்கு. ஏன்னா நாங்கள் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், நம்ம சிலபஸ்லேயே இது கிடையாது. எங்களையும் மீறித்தானங்க அவங்க படைப்பாளி ஆகுறாங்க. யோசிச்சு பாருங்க, விட்டுருவோமா அப்படி? நாங்கள் ஒருத்த போய் வாத்தியார்ட்ட காமிச்சிருக்கேன், கவிதை எழுதி காமிச்சு, இது ஆசிரியப்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, களிப்பாவா, விருத்தப்பாவான்னு கேட்டான். இது வருத்தப்பா, என் கொண்டாங்க அப்படின்ட்டான். இன்னும் சில பேர், நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்யற கொண்டா கிழிச்சு விடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்றாருல, அந்த சுவரில் இருக்கக்கூடிய கிற்கள், சாதாரணமாக கிற்கள் நமக்கு தெரியும், ஆனால் குழந்தைக்கு அது எல்லாம் எப்படிப்பட்டது. நான் ஒரு வீட்டில் பார்த்தேங்க, ஒரு அம்மா ஃப்ரேம் பண்ணியே வச்சுருந்தாங்க செவத்து கிற்களை. என்னன்னு கேட்டேன், என் பிள்ளை முதல்ல எழுதின கையெழுத்து, அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, உலகத்திலே சிறந்த ஆட்டோகிராஃப் அதுதானே. அதுலேயும் பிள்ளை கையில் ஒரு பேனாவும் நீங்கள் இதுன்னு கொடுத்துருங்க, பேப்பரும். அடே அப்பா, என்ன எழுத்துங்கிறீங்க, அது மாதிரி வருமா? அப்படியெல்லாம் கிடைக்காதுங்க. அடிச்சு அடிச்சு தான் வளர்த்து போடுறோம். புரியலனாலும் விட்டுறோமா? சில டாக்டர்கள் அருமையாக எழுதுவாங்க, நல்லா புரியும். சிலர் எழுதுறது புரியாது. ஒருத்தன் டாக்டர் சீட் எடுத்துட்டு ஓடி 4 தடவை சுற்றி திருப்பி அவர்கிட்டே வந்து இந்த மாத்திரை எங்கேயும் கிடைக்கலன்னு இருக்கான். அவர் ஏழை பேனா எழுதுதான்னு பார்த்து அதை கொண்டு ஓடிட்டியாக்கம். சும்மா இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, முக்கியமான மாத்திரைன்னு எடுத்துட்டு ஓடிட்டான். நல்ல வேளை அவர் மாத்திரை கொடுக்காம விட்டார் பாருங்க. யாரு? மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கோஷ்டி, எதா இருந்தாலும் சரி 3 நேரம் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, இருந்தாலும் நீங்கள் 3 நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு. அது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாருங்க. இது மாதிரி கவிதைகள் நிறைய இருக்குது. அவர் நிறைய எழுதணும், நிறைய விழாக்கள் நடத்தணும். நேரம் இருக்கப்பெல்லாம் என்னையும் கூப்பிடணும், நீங்களும் வரணும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.